மேகலா ட்ரை பண்ண முடியுமா? ட்ரை பண்றேன். நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணா டைரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சது சொல்றேன், நான் தப்புன்னா கரெக்ட் பண்ணிடுங்க. டைரக்டர் வந்து காடுண்ணா. ப்ரொடியூசரும் நான் தான்ண்ணா ப்ரொடியூசர். ஏன்னா நான் வந்து என்னென்ன பதிவுகள் இதெல்லாம் போட்டு வச்சு அதை அப்படியே அதுக்கேத்த மாதிரி போயிட்டு இருக்கேன். அதனால ப்ரொடியூசர் நானு. இத்தனை ஜென்மமா இருந்த நானு ப்ரொடியூசர். இப்போ வந்து ஆக்ட் பண்ற நடிகன் இந்த ஜென்மத்துல மேகலாண்ணா. இப்படி நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். மேகலா யாரு, நீ யாரு? இல்லண்ணா, டைரக்டர் வந்து காடு. சரி. ப்ரொடியூசர் வந்து இத்தனை ஜென்மமா இருந்த நானு. இத்தனை ஜென்மமா நான் அந்த நானா? சரி. கர்மாலாம் நான் சேர்த்து வச்சிருப்பேன்லண்ணா. பிளஸ், சரி. மைனஸ் எல்லாம். சோ ப்ரொடியூசர் இத்தனை ஜென்மமா இருந்த நானு. ஆக்டர் வந்து இந்த இப்ப இருக்க மேகலா அப்படின்னு நான் புரிஞ்சு வச்சிருக்கேன்டா. பரவாயில்ல பரவாயில்லம்மா, இந்த அளவுக்கு யோசிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. தேங்க்ஸ். காட் மட்டும் கரெக்ட் நீ சொன்னது சரியா. ஈஸ்வரன் யார் அப்படின்னு சொன்னா டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்ட. ஆக்டர் பரபிரம்மம், இந்த ரெண்டுல ஆக்டர் வந்து மேகலா அப்படின்னு சொல்லிட்ட. பரபிரம்மம் வந்து கொஞ்சம் என்னவா சொல்லியிருக்க அப்படின்னு சொன்னா, இத்தனை ஜென்மங்களாக நான் போட்டு வைத்த கர்மாக்கள் தானே இப்ப என்ன வந்து இந்த இடத்துல பண்ண வைக்குது. அதனால மேபி அதுதான் ப்ரொடியூசராக இருக்கும் என்று மேகலாவுக்கு தோன்றி இருக்கிறது. அவருடைய ப்ரீவியஸ் கர்மாவை தான் சொல்றா ப்ரொடியூசர். ப்ரீவியஸ் கர்மால ஈஸ்வரன் நமக்குள்ள இருக்க அந்தரியாமியா இருக்கிற ஈஸ்வரன் அப்படின்னு தான் நம்ம இல்ல அப்படி சொல்லல, டைரக்டர் காடுன்னு சொல்லிட்டா. ப்ரொடியூசரை வந்து இது இத்தனை வருடங்களாக நான் வாழ்ந்த அந்த பழைய ப்ரீவியஸ் சம்ஸ்காராஸ். ப்ரொடியூசர் அப்படிங்கிற வந்து பரபிரம்ம இல்ல, அவங்க எதையும் செய்யிருக்காங்க. ஆண்டா அதை மட்டும் மிஸ்டேக் பண்ணிருக்கா. இந்த ரெண்டு ஆன்சர் கரெக்டுமா? பரபிரம்மம் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் மாதிரி தோணுது. அடுத்து யார என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சரிங்கண்ணா. ஹரிராமண்ணா, எனக்கு என்ன தோணுதுன்னா ப்ரொடியூசர் வந்து பரபிரம்மம்னா ஆக்டர் வந்து நானு, அப்புறம் வந்து ஈஸ்வரன் வந்து அது காடு அப்படின்னு எனக்கு தோணுதுண்ணா. டைரக்டர் காடுன்னு சொல்லுமா, ஈஸ்வரன் காடுன்னா? டைரக்டர் காடு. சரி, ஓகே. ஓகே, அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமாண்ணா? எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், மத்தவங்க சொல்லட்டும், அப்புறமா நீ எக்ஸ்பிளைன் பண்ணு. ஓகே. இதேதான் எல்லாரும் சொல்ல விரும்புறீங்களாமா? எனக்கு அதாவது அதாவது ஒரு அறிவாளி கொஞ்சம் முட்டாளா இருப்பான்ல, அந்த மாதிரி தோணுது. என் எண்ணங்கள் தானே திருப்பி பிறக்கிறேன். ப்ரொடியூசரும் நானா மாதிரி தெரியுது எனக்கு. என் எண்ணங்கால தானே திருப்பி பிறக்கிறேன். சரி, மேகலா சொல்றது உனக்கு கொஞ்சம் செட் ஆகுற மாதிரி தோணுது அப்படிங்கிறியா? இல்லைன்னா அவ வந்து கர்மா சொல்லிட்டா. இப்போ கர்மாவோட என் எண்ணங்கள் தான் ப்ரொடியூசர் அப்படிங்கிறது வந்து பரபிரம்மத்தை போட்டோம்னா சச்சு சித்து ஆனந்தம் ஃபுல் இது அவர் ப்ரொடியூஸ் பண்றாரா அப்படின்னா பண்ணுக்காக கேமுக்காக ஏற்படுத்தினாரு. 60 ஃபுல்லா ஏற்படுத்தினாரு. எல்லாத்தையும் அவர் தான் ஏற்படுத்தினாரு. அது மாத்த முடியாதது. நீங்க தயாரிப்பாளர் என்ன வேலை பண்ணுவாங்கன்னே உங்களுக்கு புரியலமா? மேகலாவுக்கும் புரியல. கடைசியில வினோதனுக்கும் சேம் டவுட் வந்துருச்சு. படத்துல தயாரிப்பாளர் என்ன பண்ணுவாருமா? காசு மட்டும்தான் போடுவாரு. ஒரு மண்ணும் பண்ண மாட்டாங்க. எதுவுமே பண்ணாதவன் ப்ரொடியூசர் இல்லையா? ஆமா, காசை போடுறதோட சரி, இவன் ஒரு மண்ணும் பண்ண மாட்டான். ஆமா ஆமா, ப்ரொடியூசர்னா எதையும் ப்ரொடியூஸ் பண்ணுவான்னு நினைச்சுக்கிட்டீங்களா நீங்க? ஆமாண்ணா. இப்போ அந்த இந்த காசு இருந்தா தானே டைரக்டர் வருவான், எல்லாமே வருவாங்க. என்ன இருக்கட்டும், ப்ரொடியூஸ் பண்றது நீங்க நினைக்கிற ப்ரொடியூஸ் பண்றது டைரக்டர் வேலை தானே பண்றான். உற்பத்தி பண்றதெல்லாம் வந்து டைரக்டர், அதுதான் தனியா பேரை கொடுத்தாச்சு இல்ல. அப்புறம் ப்ரொடியூசர் திரைப்படத்துல தயாரிப்பாளர் என்ன பண்றான்? நம்ம ஆன்மீகத்துல பரபிரம்மம் என்ன பண்ணுது? இப்படிதானே நீ யோசிக்கணும். ஓ சரி, அப்பனா பரபிரம்மம் தான். அதுல ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆகிட்டானுங்க. போனா சொன்னதுதான் ரைட் சரியா. ப்ரொடியூசர் இஸ் ஈக்குவல் டு பரபிரம்மா, டைரக்டர் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா, ஆக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீவா. சரியா? சரி, இது இட்ஸ் வெரி ஈஸி டு ஐடென்டிஃபை. ஆனா சினிமாவுக்கும் பிரம்மம் ஈஸ்வரன் ஜீவனும் 100% ஈக்குவலா அல்லது
இல்லையா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் சொல்லுங்க. 100% இந்த நாலேஜ் சூட் ஆகுமா? 100% சூட் ஆகுதுங்க, ஓரளவுக்கு தான் சூட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது 100% ஷூட் ஆகுமா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஷூட் ஆகும், ஆகாது மட்டும் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஆகாது சார், ஆகாது சார். சூட் அதாவது ஆகும். சூட் ஆகாத எந்த விதத்துல சொல்லிடுறேன். இது மாய. நான் ப்ரொடியூசர், டைரக்டர், நான் ஆக்டர்னது மாய. அது விஷ்ணு. விஷ்ணுவுக்கும் விஷ்ணு மாயைக்கும் உள்ள வித்தியாசம் தான். இந்த ஆக்சுவலா இந்த சினிமா நான் இது பூரா விஷ்ணு மாயை. ஆனால் உண்மையான விஷ்ணு பிரம்மம் அந்த ஈஸ்வரன்றது quietly vast different. Though it look like same, but it has got enormous value difference. It is only a show cost temporary. இந்த சினித்தை சொல்லி தான் சார் நினைக்கிறேன். அதனால அது வேற, அது பரபிரம்மம், அது பெரிய மாஸ்டர், இது ஸ்மால் ஒரு சாஃப்ட்வேர், அவ்வளவுதான். சரி, ஓகே, ஓரளவு சொல்லியிருக்கீங்க. பட் சேஞ்சஸ் இருக்குன்னு மட்டும் சார் சொல்லியிருக்காங்க. மத்தவங்க யாரு சேஞ்சஸ் இருக்கு முதல்ல இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு இல்லைன்னு தோணுது. எப்படின்னா ஏன் டைரக்டர் நீங்க சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் எல்லா லொகேஷன் எல்லாம் நம்ம சொன்ன மாதிரி ஏற்படுத்துறதே அவர் தான். என்ன டைரக்டரையும் செலக்ட் பண்றது அவர் தான். என்ன டைரக்டர் செலக்ட் பண்ணிட்டாரா, டைரக்டர் இப்ப என்கிட்ட ஒரு ரோலை கொடுக்காருன்னா அவர் தான் டைரக்டர் ரோல் கொடுப்பாரு. ஆனா அது ரஜினி ஸ்டைலா, கமல் ஸ்டைலா, அது என் ஸ்டைல்ல நான் அந்த உரிமை எனக்கு இருக்கு. அவர் தான் ஆனா பண்ணுவாரு. ஆனா நான் என் ஸ்டைல வச்சுதான் அந்த டைலாக பேசுவேன். நான் என்னை அவர் பேச சொன்னாலும் அந்த சுதந்திரம் நடிப்புல இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருவாரு. என் ஸ்டைல்ல பண்றது என்னோட விருப்பம் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒண்ணு மாதிரி தெரியுது. சரி, வினோதினி அவருடைய அபிப்பிராயத்துல, அவனுடைய அனாலிசிஸ்ல எனக்கு என்னமோ பெரிய டிஃபரன்ஸ் தெரியலன்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கா. யாராவது அப்ஜெக்ட் பண்ண போறீங்களா, அல்லது மற்றவங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு தயாரிப்பாளர் ரோல் பிரம்ம ரோல் கரெக்டா தான் இருக்கு. அதுல மாற்றம் இல்லை. அது பேஸு. அவர் தான் எல்லாத்தையும் அவர் இல்லாம ஒரு பிளாட்ஃபார்ம், அவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ அந்த இதுல அவர் கரெக்டா தான் இருக்காரு. முழு சுதந்திரத்தையும் உரிமையும் இந்த டைரக்டருக்கும் நடிகருக்கும் கொடுத்துட்டாரு. அவருக்கு ஒரு வேலையுமே இல்லை அப்படின்ற கேரக்டர்ல அவர் கரெக்டா இருக்காருண்ணா. இயக்குனர்ன்னு சொல்லும்போது அது ஈஸ்வரன் சொல்லுவோம் இல்லையா? அது அவருக்கு சினிமாவை எப்படி எடுக்கணும், எத்தனை கேரக்டர்ஸ், யார் யார் எப்படி பிளே செய்யணும், எப்படி கதையை உருவாக்கணும், மாற்றணும், எல்லா சுதந்திரம் இருக்கு. அவர் தான் ஒரு சுவாரஸ்யத்துக்காக ஹீரோ, வில்லனு எல்லாத்தையும், காமெடி எல்லாத்தையும் சேர்க்கிறாரு. ஏன்னா ஜஸ்ட் ஃபார் என்ஜாய்மெண்ட் பிளேக்கும். ஸோ அவருக்கு ஏன் இயக்குனர் சேருதுன்னா, எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட்லேயே தான் அவர் கதை எழுதுறாரு, அதை எடுக்கிறாரு, அந்த ஃபீல்ட்ல இருக்கிறாரு. அது வரைக்கும் அவர் கரெக்டா இருக்காருண்ணா. இப்போ ஜீவன் நடிகர் கூட, நடிகருக்கு கேரக்டரை சூஸ் பண்ற பொறுப்பு அவர்கிட்ட இல்லை. ஈஸ்வரன் தான் அவரை இயக்கிட்டு இருக்காரு, இந்த வேஷம் கொடுக்குறாரு அவருக்கு. ஸோ இந்த வேஷத்தை நான் அவர் என்ன வேஷம் கொடுக்குறாரோ, எந்த கேரக்டர் கொடுக்குறாரோ, அந்த கேரக்டரை வேணும்னா என்னோட இப்ப சொன்ன மாதிரி சிவாஜியோ ரஜினியோ அந்த என்னோட விருப்பப்படி, என்னோட இஷ்டப்படி அந்த சுதந்திரத்தை நான் பிளே பண்ண முடியுமே தவிர, நான் அதுக்கு மீறி பிளே பண்ண முடியாதுங்க. பட் கேரக்டர் கேரக்டர் மாத்திர உரிமை எல்லாம் இங்க டைரக்டருக்கு இருக்கு சினிமால. இங்க நடிகன்னு சொல்லும்போது இந்த சுதந்திரத்தை கொடுத்துட்டு இதுக்கு மேல நான் எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிற அந்த சுதந்திரத்தை நான் எடுத்துக்கிறதுனால இந்த ஒரு சேஞ்ச் இங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுண்ணா. இந்த நடிகன் தன்னோட சுதந்திரத்தினால அவன் எப்படி விளையாடணும் அப்படி சூஸ் பண்றானோ, அதுக்கேத்த மாதிரி இனிமே அந்த டைரக்டர் தான் நடிகன் சொல்றத டைரக்டர் இயக்குற மாதிரி வருது. ஸோ சினிமால அந்த டைரக்டர் அவருக்கு எல்லா இது கண்ட்ரோல் இருக்கு, அவரோட கண்ட்ரோல்குள்ளதான் நடிக்கணும். பட் இங்க நடிகனுக்கு, இங்க நார்மலா ஒரு ஜீவனுக்கு தான் அந்த கேரக்டரை மாத்தி அமைக்கக்கூடிய அந்த சுதந்திரமும் இருக்கிறதுனால அப்புறம் அதை எப்படி அவன் கர்மாவா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் அந்த ஈஸ்வரன் இயக்குனரால முடியுமே தவிர இயக்குனரால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த ஒரு சேஞ்ச் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு எனக்கு. முதல்ல வினோதினி சொல்ற மாதிரியே சொல்லிட்டு வந்த
கடைசியில வந்து ஓரளவு பாயிண்ட பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஐ டோன்ட் நோ எத்தனை பேர் வித்யா சொன்னது புரிஞ்சது அப்படின்னு எனக்கு தெரியல. வேற யாராவது சொல்ல போறீங்களா? இல்லைன்னா நான் இல்ல வித்யா நான் கடைசியில என்ன சொன்னால அத சொல்லுங்க நீங்க முதல்ல. இல்ல அத சொல்றதுக்கு முன்னாடி வித்யாமா சொன்னது சிம்பிளா சொல்லணும்னா இல்ல விடு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அந்த கொஸ்டினே வேண்டாம். நான் வந்து ஒன் வேர்ட் கொஸ்டினா கேட்டு முதல்ல அவங்களை தெளிவுபடுத்திட்டேன்னா ஜீவன் யாரு, ஈஸ்வரன் யாரு, பரபிரம்மா யாரு அப்படின்னு கொஸ்டினை கேட்டு முதல்ல ஆன்சர் வந்திருந்ததுன்னா இப்ப ஈக்குவேட் பண்ண சொன்னா ஈஸியா ஈக்குவேட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரியா? எனக்கு ஓரங்கட்டுங்க. இந்த டிஸ்கஷன் அப்படியே ஓரங்கட்டுவோம். அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன் நான் முதல்ல ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்டு சொன்னேன் இல்லையா, அதை முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு மறுபடியும் இதே சாப்டர் எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் லெட் இட் பி கொஞ்சம் அப்படி சைட்ல இருக்கட்டும். இந்த மூணுக்கும் ஃபர்ஸ்ட் டெஃபைன் சொல்லிருங்க. பரபிரம்மம், ஒன் லைன் ஆன்சர், ஒன் வேர்டு. அதாவது நீங்க பாட்டுக்கு 5 மார்க்லாம் நான் கொடுக்க மாட்டேன். 1 மார்க்குக்கு எவ்வளவு சொல்லணுமோ சொல்லணும். கமான் ட்ரை. 1 பாயிண்ட் சொல்லலாம், இல்ல 2 பாயிண்ட் சொல்லலாம், அதிகபட்சம் 3 பாயிண்ட் சொல்லலாம். அதுக்கு மேல சொல்லக்கூடாது. பரபிரம்மம் சொல்லுங்க. என்ன அப்படின்னு சொல்லுங்க. என்றால் என்ன? சத்து சித்து ஆனந்தம் இந்த உலகத்தையே படைத்தவர். இந்த 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 எத்தனை உலகம் இருக்கோம், உலகம் இந்த இந்த எத்தனையோ 7 உலகம் இருக்குல்ல, எல்லாத்தையும் படைத்தவர் அவர். அவ்வளவுதான். ஒன்னு ரைட், ஒன்னு தப்பு. அடுத்து உண்மை. இருப்பது ஒண்ணு, எது ஒண்ணு மட்டும் உண்மையோ அது மட்டும் பரபிரம்மம். எது உண்மை ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, அதுதான் எல்லாமாவும் இருக்குது. அது எதுவோ அதுதான் பரபிரம்மம். அதுதான் சொன்னேன். அவ சொன்னதுல சச்சித்தானந்தம்னு சொன்னதை ரைட்டுன்னு சொல்லிட்டேன். 2வது தப்புன்னு சொன்னேன். சோ அந்த பாயிண்ட நீ மறுபடியும் சொல்லியிருக்க. ஓகே, பரவாயில்ல. வேற அறிவோம் அண்ணா. எனக்கு என்ன தெரியும், இங்க எல்லாத்துலயும் பரப்பி இருக்கிறதுனால அவர் பரபிரம்மமா இருக்காரு. எல்லாவற்றிலும் பறந்திருக்கிறதுனால் பரபிரம்மமா? சரி, சொல்லலாம். ஓகே, வேற அவர் பாஸ்னா, கிரியேட்டர்னா, அவர் தான் எல்லாமா இருக்காரு. அவர் கீழதான் எல்லாம் நாம இருந்துட்டு இருக்கோம். இப்பதான் கிரியேட்டர்னு வினோதினிகா சொன்னதுக்குதான் தப்பு சொன்னாங்க. பாஸ் மட்டும் சொல்ல கர்மபல அண்ணா எதுவுமே இல்லாத நிலைத்தன்மையானா? எதுவுமே இல்லாத நிலைத்தன்மை. கரெக்ட். எதுவுமே இல்லாமல் ஆனால் இருப்பது. எதுவுமே இல்லாம இருக்கிறது இல்ல, எதுவுமே இல்லாமல் இருப்பது. அந்த நிலைத்தன்மை, எதுவுமே இல்லாத நிலைத்தன்மை. வேற அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பதுன்னா இது கரெக்ட். வேற என்ன சொல்லலாம்? கர்மபல தாதா சொல்லலாமாண்ணா? என்னது? கர்மபல தாதா. தப்புமா? யாருக்கு என்ன சொல்லணும்னு தெரிய மாட்டேங்குது. தப்பு. பிரம்மமே அனைத்துமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாமா? அது ஓகே தான், அது ஓகே. ஆனா அப்படி கூட சொல்லக்கூடாது. பிரம்மமே அனைத்து பொய்யாகவும் இருக்கிறதுன்னு சேர்ந்து சொன்னாதான் ரைட். ஏன்னா பிரம்மத்துக்கு சத்தியம்னு பேரு. நீ அனைத்தும்னு வரும்போது அது பொய்யும் கலக்குது. அதனால அது கூட டெஃபினிஷன் தப்பு. பிரம்மமே பிரம்மையாக இருக்கிறது. பிரம்மமே பிரம்மையாக இருக்கிறது. அப்படிதான் சொல்லலாம். பிரம்மமே பிரம்மையாக இருக்கிறது. பிரம்மையாக மாயையாக இருக்கிறது. மாயையாக இருக்கிறது. எதுவும் செய்யாமலே செய்வித்துக் கொண்டிருக்கிறது. கீதாமா ஹேண்ட் ஷேக்கன் கொடுத்துட்டேம்மா கையை. யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்துட்டேன். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இதை. என்னன்னா, செய்யாமலும் செய்விக்காமலும் இருப்பவன் பரபிரம்மம். அடிக்கடி இப்பதான் சொன்னீங்க. நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் முன்னாடி. அதான். ஓகே, வெரி குட். வேற என்ன சொல்லுங்க, அந்த வார்டை சொல்லுங்க திருப்பி. எதையும் செய்யாமலும் செய்விக்காமலும். செய்விக்காமல்னா என்ன அர்த்தம்? அதை எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றது? உன்னை செய்ய வைக்கிறேன் அப்படின்றவன் வந்து செய்ய வைக்கிறது, இன்னொருத்தன் செய்யறது. மேக்கிங் யூ டு டு. டூயர் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் மேக்கர். சரியா? நேத்து சாட்சி பாவனைக்கு அர்த்தம் சொன்னீங்களா? அதான் சொல்லியிருந்தேன். ஆமா, அதுல எப்படி சொல்லியிருந்தேன்? வித்யாவில் எப்படி சொல்லியிருந்தேன்? இதுதான், எதுவும் அவர் செய்யவும் மாட்டாரு, செய்விக்கவும் மாட்டாரு.
அவரால அந்த இது வார்த்தை சொன்னீங்கண்ணா, சாட்சிக்கு சொன்னீங்க. ஏக்கமேவ ஏக்கமேவ விவாதித்தியன்னு ஏதோ சொன்னாங்கன்னு சொன்னேன்லடா. இங்க என்னென்ன சொல்லுவாங்கன்னு சொன்னேன். சஜாத்திய விஜாத்திய வேத ரஹித் ஏக்கமேவாதித்ய நித்திய சுத்த புத்த முக்த இது எல்லாமே இது பரபிரம்மன் தாமா. சரியா? சஜாத்திய விஜாத்தியன்னு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். அசங்கன் அப்படின்னு அர்த்தம். அதாவது யாரோடையும் இல்லாதவன், எதோடும் ஒட்டாதவன். ஏன்னா இவன் மட்டும் தானே இருக்கான், எங்கேயாவது இருந்தா தானே. சோ தேர்ஃபோர் எதையும் ஒட்டாதவன், ஏகமாயிருப்பவன், அத்வைதமானவன், நித்தியன் பெர்மனன்ட், முக்தன் அப்படின்னா பெர்மனண்டா முக்தி தான். அங்க முக்தின் பேருக்கே இடம் இல்லை. சரியா? நித்திய சித்த புத்த அப்படின்னு என்னமோ சொன்னாங்க. புத்தன்னு அர்த்தம். மறைஞ்சு இருக்கிறது. மறைஞ்சு இருக்கிற பேர் குப்தம். குப்தமாகி விட்டார், மறைஞ்சு இருக்கிறது. ஓகே, அதுக்கு மறைஞ்சேதான் இருக்கும். கரெக்ட் சார். இந்த மாதிரி வேர்ட்ஸ். சோ இது எல்லாமே பரபிரம்மத்துல பொருந்தும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஆதி அந்தம் இல்லாதவன் சொல்லலாம், அனந்தமாக இருப்பவன் சொல்லலாம். அனந்தம்னு சொல்லும்போது அது எல்லாத்துக்குமே வந்துடும். ஈஸ்வரனுக்கும் வந்துடும், இதுக்கும் வந்துடும். பட் இதுக்கும் பொருந்தும். எதுக்கு நம்ம இதுக்கும். அதே மாதிரி நிர்குணன்னு சொல்லலாம், குணங்கள் அற்றவன் சொல்லலாம். சரியா? குணங்கள்னு என்னன்னு தெரியாது அதுக்கு, ஏன்னா எண்ணங்களே கிடையாதுல்ல. உடல் மனம் புத்தி இல்லாதவன் அப்படின்னு சொல்லலாம். உருவமற்றவன் சொல்லலாம். நிர்விகாரம் சொல்லலாம்லண்ணா. கூட குணங்கள் இருக்கு, பிரம்மத்துக்கு தான் குணங்களே கிடையாது. நிர்விகாரம் சொல்லலாமாண்ணா? நிர்விகாரம் கேட்கல. நிர்விகாரம் விகாரம் இல்லாதவன். ஓகே. சத்தியமித்தியா தன்மை கொண்டவர். சத்திய தன்மை கொண்டவரா? சத்தியமித்தியா தன்மை கொண்டவர். நித்தியம் இதெல்லாமே சொல்லியாச்சு. அந்தர்யாமியா இருக்கு. தப்பு தப்பு, அது ஈஸ்வரனுக்கு தான் வரும். ஓகே மாமா. சோ பரபிரம்மம் அழகா நிறைய பாயிண்ட் சொல்லிட்டேங்க. சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேசிக்கலி நம்ம கரெக்டா உள்ள வாங்கிப்போம். பரபிரம்மம் என்னன்னே தெரியாம நான் பாட்டு கொஸ்டின் கேட்டேன். நீங்க ப்ரொடியூசர் இதெல்லாம் ஈக்குவேட் பண்ணுங்க அப்படின்னா, இதை ஸ்ட்ராங்கா பரபிரம்மம்னா என்ன, ஈஸ்வரன்னா என்ன, ஜீவன்னா தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினுக்கு நான் போயிருக்கணும். இப்போ எல்லாருக்கும் ஓகேவா? பரபிரம்மம் அப்படின்னா உங்க டெஃபினிஷன்ஸ்லயே சூப்பரா எல்லா பாயிண்ட்ஸையும் அடக்கிட்டேங்க. சோ இப்போ நீங்க ப்ரொடியூசரோட ஈக்குவேட் பண்ணுவா, எதோட ஈக்குவேட் பண்ணுவீங்க சிந்திக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சுயம் பிரகாஷ் சொல்லலாம். எப்போதும் சுயமாக பிரகாசித்துக் கொண்டிருப்பது அப்படின்னு சொல்ல வரா. தட் இஸ் ஆல்சோ ஓகே. ஓகேவா? இப்ப பரபிரம்மம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லிட்டோம். இப்ப வாங்க ஈஸ்வரன். Come on, try. கிரியேட்டர்னா, கிரியேட்டர். ஓகே. கர்மபலதாதா. ஓகே. அந்தர்யாமியா இருக்கிறவங்க. கரெக்ட். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. மாயையை தன்வசப்படுத்தியவர், தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் அப்படின்னு கண்ட்ரோலர். கண்ட்ரோலர். வெரி குட். முக்குணத்தை கையில வச்சிருப்பாங்கல்ல, பிரகிருதி. பிரகிருதி முக்குணங்களை கையில வச்சிருப்பாங்க. பிரகிருதினாலே மாயை தான். சோ மாயையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். சர்வஞன் நித்திய முக்தன். வெரி குட், வெரி குட். சர்வஞன் நித்திய முக்தன். சரியா? சோ ஏன்னா ஜீவனுக்கு வந்து முக்தன் ஜீவன் முக்தனாகவும் இருக்கலாம், ஜீவன் முக்தன் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் ஈஸ்வரன் அப்படி கிடையாது. எப்பயுமே அவன் முக்தன் தான், நித்திய முக்தன் என்ற அளவுக்கு. அடுத்து முக்கியமான பாயிண்ட் சர்வஞன் பாயிண்ட். சர்வஞன்னா அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறது எல்லாமே டிசைட் பண்ணதே அவன் தான். அவனுக்கு எல்லாமே தெரியும். அப்படிங்கிறதுனால அவன் சர்வஞன் அப்படின்னு அழைக்கப்படுவான். சுத்த சாத்வீக குணம் படைத்தவன், நற்குணம் படைத்தவன். குணம் இருக்கு, ஆனா நற்குணத்தோடு இருப்பவன். அண்ணா, பரபிரம்மத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுங்கண்ணா. ஈஸ்வரன் ரட்சிப்போன்னு சொல்லாம சார். இல்ல ஈஸ்வரன் ரட்சிப்போன்னு சொல்லாம. புரியலண்ணா.
ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். ஃபர்ஸ்ட் இந்த லட்சணம் என்ன பாத்துருவோம், இந்த லட்சணம் என்னன்னு பாத்துருவோம், அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் பார்ப்போம். சரிண்ணா. ரட்சிப்பவன்னு சொல்லாம சார் ஈஸ்வரனை? எக்ஸாக்ட்லி ரைட் பாயிண்ட். பக்தனை ரட்சிப்பவன் பகவான். பகவான் தானே ஈஸ்வரன். கடை தேற்றுபவர் சொல்லாமாண்ணா? எல்லாம் ஒண்ணுதாம்மா. ஓகேண்ணா. கர்மபல தாத்தா. சொல்லிட்டாங்க. அது பரபிரம்மம் சொன்னாங்க அப்பல. கர்மபல தாதா அப்படிங்கிறீங்களா? அதுக்கு மீன் தமிழ்ல கரெக்டா சொல்லுங்க. கர்மன்னா புரியுது, தாதான்னு புரியுது, பல தாதான்னு. அதாவது ரிசல்ட்ட குடுக்கறவன் அர்த்தம். நம்ம பண்ற கர்மத்துக்கு பேஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட்ட குடுக்கறவன். சரி. நீதிபதிமா, எப்பப்ப நீ பண்றதுக்கெல்லாம் எப்பப்ப பொட்டுன்னு போட்டா இவன் நல்லா வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் ஒரு தாதா மாதிரி இருந்துகிட்டு உனக்கு எங்க நேரத்துல எப்பப்ப எதை கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறவன் என்பதால் அவன் கர்மபல தாதா. போட வேண்டிய நேரத்துல போட்டு தடவி கொடுத்துட்டு. அண்ணா முதலாளி கூட சொல்லலாம்ல, பாஸ்ன்னு சொல்லலாம்ல. முதலாளியா? பாஸ்ன்னு சொல்லுவாங்கல்லண்ணா, கர்மபல தாதா. பாஸ்ன்னு சொன்னீங்க, பாஸ் செர்வன்ட்னு ஒருத்தர சொல்லிருந்தீங்கல்ல. சொல்லலாம். நான் ஈஸ்வரனுக்கு முதல்ல இருந்து சொல்லுங்க வரிசையா. உங்க பாஷையில சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லும் போது நான் சொல்ல முடியும். அநேகன். அதான் உங்க பாஷையில சொல்றாங்க ஈஸ்வரனுக்கு. ஈஸ்வரன் அநேகனா? மாதிரி அநேகம், விஹாரி, கிரியாகாரி. இல்லம்மா, இப்ப இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே நான் சொன்னது தானே. சர்வஞன், சுத்த சாத்வீகன். சரி, என்னுடைய பாணியில சொல்றேன். பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணா பண்ணிக்கோங்க. வேணா விடு, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். நான் எழுதி வச்சது தானே, இங்க எழுதி வச்சிருக்கேன். நான் எழுதி வச்சது தானே, எங்க இருக்காங்க? பிரம்மத்தை அதிஷ்டானமாக கொண்டது. நித்தியமுக்தம் கர்மபலதாதான் ரிச்சார்ட் சார் பேஸ் பண்ணி எழுதி வச்சிருந்தேன். நான் இப்போ இவங்க கிட்ட பேசும்போது நான் என்னென்ன சொல்லுவேனோ அதை அப்படியே எனக்கு தோணுது மட்டும் சொல்றேன். சரி, ஈஸ்வரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உலக உற்பத்திக்கு பேஸ், மையம். அப்படியே இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக யோசிங்க. முதல்ல அந்த பிரம்மம் அப்படிங்கிறது எதையும் செய்யாம சேவிக்காமல் ஜஸ்ட் லைக் தட், அது அதுவா இருக்கு, அவ்வளவுதான். சரியா? அது பரபிரம்மம்னு ஈஸியா நிறைய பாயிண்ட்ஸ் போட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க. பட் அது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்னவாகுதுன்னா பொய்யாக ஒரு உலகமாக விரியணும் என்று ஆசைப்படுது. அப்படின்னா அதுக்கு எது முதல்ல வேணும் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் வேணும். இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு பிளாட்ஃபார்மாக இருப்பது யாருன்னா ஈஸ்வரன். அப்ப அனைத்தையும் படைத்தது யாருன்னா ஈஸ்வரன். பஞ்சபூதங்களை படைத்தது யாருன்னா ஈஸ்வரன். இப்படி அனைத்தையும் படைப்பவன், காப்பவன், அழிப்பவன் யாருன்னா ஈஸ்வரன் தான். சரியா? பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் பேர் ஈஸ்வரன் போட்டுருங்க. சரியா? அப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈஸ்வரன் யார் அப்படின்னு சொன்னா எல்லாமே மாயைதான், இல்லைன்னு சொல்லல. பொய்யான இந்த உலகத்தை படைத்து, பொய்யான இந்த உலகத்தை காத்து, பொய்யான இந்த உலகத்தை அழித்து ரட்சிப்பவன் யார் என்றால் ஈஸ்வரன் அப்படின்னு புரிஞ்சுட்டு ட்ரை பண்ணுங்க. சரியா? குவைட் நேச்சுரலி அந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸோட இருக்கிறவன் சுத்த சாத்வீக குணத்தில் இருக்க வேண்டும், நற்குணம் கொண்டவனாக இருக்க வேண்டும். அதனால அத குவாலிட்டிஸா சேர்த்துக்கோங்க. சுத்த சாத்வீகன், நற்குணம் கொண்டவன். அப்ப ஜீவனுக்கு ஈஸ்வரனை கம்பேர் பண்ணும்போது அவன் ஜீவன் முக்தன் என்று அழைக்கப்படும் போது அவன் முக்தனாகவும் இருக்கலாம், முக்தன் இல்லாமலும் இருக்கலாம். ஆனா இவனும் அப்படி அல்ல, நித்திய முக்தன் என்று அழைக்கப்படுகின்றான். பெர்மனன்ட்லி இவன் முக்தனாக தான் இருப்பான். ஏன்னா இவன் பெர்மனன்ட்லி நற்குணத்தோட இருக்கிறதுனால, சாத்வீக குணத்தோட இருந்து பரிபாலனம் செய்தாலும் உண்மையில் இவன் முக்தனை என்ற அந்த ஃபீலிங்கையும் சேர்த்து நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்து மேஜரா என்ன சொன்னீங்க அப்படின்னா யார் யாருக்கு எப்ப என்னென்ன தரணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது யாருன்னா அந்த ஈஸ்வரன் தான் டிசைட் பண்றான். தேர்ஃபோர் இது கர்மபல தாதா அப்படிங்கிறதும் ஈஸ்வரனுக்கு சொந்தமான ஒரு பேரா மாறிடுது. சரியா? வேற முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன? சுத்த சாத்வீகன் தானே வரும். முக்குணத்தை கையில் எடுத்து விளையாடுபவன் அது வருமா?
முக்குணத்தை கையில் எடுத்து விளையாட மாட்டாரு. சுத்த சாத்வீகன் அதான் மட்டும்தான் ஈஸ்வரன். இது சாப்பிட மட்டும்தானே வரும். அதுதான் ஆமா, ஓகே. அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்துருச்சு, மறந்துருச்சேன். பெஸ்ட், அதாவது ஒட்டுமொத்த படைத்தல், காத்தல், ரட்சித்தல்னு சொல்லும் போதே, அழித்தல்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டோட்டல் கண்ட்ரோல் யார் கையில இருக்குன்னா இவன் கையில தான் இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். சரியா? ஈஸ்வரன் வேற என்ன பண்ணுவான்? கண்ட்ரோலர், கேம்ல ரெஃபரி. கேம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ் ஜட்ஜுன்னு சொல்லலாம், ரெஃபரின்னு சொல்லலாம். அவன் அன்றி அணுவும் அசையாது என்று சொல்லப்படுவது யாருக்குன்னு சொன்னா அந்த ஈஸ்வரனுக்கு தான் அது பொருந்தும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க போயிட்டு பரபிரமத்தை சொல்லிடக்கூடாது. அவன் அன்றி அணுவும் அசையாதுன்றது பிரம்மத்துக்கு பொருந்தும்னா சொல்லக்கூடாது. அவன் அன்றி அணுவும் அசையாதுன்றது ஈஸ்வரனுக்கு தான் பொருந்தும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். கிருஷ்ணா ஃபீல்ட்ல அனைத்துமா இருந்து எல்லா வேஷங்களிலும் அவனே இருந்து அவனே வருகின்றான் அப்படின்னு நான் சொல்லும் போது கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் இப்போதைக்கு. சோ இது வரைக்கும் போதும்டா. சிம்பிளா நீங்க ஈஸ்வரனை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, பிரம்மம் அது எந்த ஆட்ரிபியூட்ஸுமே இல்லாம இருக்கும். அது பாட்டுக்கு சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த விதமான இந்த மாயைக்குள்ள வரக்கூடிய விகாரம், உருவம், ஏன்னா உருவமே மாயைக்குள்ளதான் இருக்கு. அதுக்கு உருவம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க சொன்னது எல்லாமே பரபிரமத்துக்கு வந்துடும். பட் அது பொய் உலகமாக தெரியணும்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படுதுன்னா பேசிக் பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. அதுதான் ஈஸ்வரன். சோ பஞ்சபூதங்கள், ஒட்டுமொத்த உலக படைப்பு, படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற எல்லா வேலை கர்மபலதாதா. முக்கியமா பகவான் தான் பக்தனை ரட்சிக்கின்றான்னு சொன்னாங்க. எல்லாத்தையுமே ரட்சிக்கிறான். ஸ்பெஷலா நான் பகவான் பக்தன் மேல ஒரு அதீத பிரியம் கொண்டவர் ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னாலும் தப்பில்லை. கீதை ஃபுல்லா சொல்லியிருக்குல்ல. சோ பக்தன்னா அப்படி ஒரு பிரியம் ஈஸ்வரனுக்கு வருது அப்படிங்கிற அந்த அஸ்பெக்ட்ஸ். சோ இது எல்லாமே ஈஸ்வரனுக்கு உண்டான குவாலிட்டிஸ் அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஜீவனுக்கு நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் கடைசியில கண்டினியூ பண்ணி முடிச்சுக்கிறேன். ஜீவனுடைய குவாலிட்டிஸ் என்னன்னு சொல்லலாம்? அஞ்ஞானி, அல்ப ஞானம். ஓகே, கண்டிப்பா. முக்குணத்தை கொண்டு ஆடுபவன். அது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். திரிகுணங்களுடன் கூடியவன் வந்து ஜீவன். ஜீவன் வந்து முழுமையான ஞானம் படைத்தவன், ஈஸ்வரமாயை ஜீவமாயில் இருப்பவன். புரியல இன்னொரு வாட்டி சொல்லு. முழுமையான ஞானம் படைத்தவன்னா யாரு? ஈஸ்வர மாயையிலையும் ஜீவமாயிலையும் இருப்பவன் ஜீவன். ஜீவனை கேட்டா ஜீவன் முக்தனை சொல்லிட்டு இருக்க நீ. ஜீவனோட குவாலிட்டி சொல்லுமா? full freedom to think. அண்ணா நினைக்கும் சக்தி படைத்தவன்னா கேக்கல. அவன் தான் அவன் எண்ணங்களால் அவனை உருவாக்குவன். எண்ணங்களால் அவன் சுதந்திரமாக இருப்பவன்னா. சூப்பர். அதாவது முழுமையாக எண்ணங்களால் ஆனவன் தான் ஜீவன். வெரி குட் பாயிண்ட். ஓகே. சிற்றறிவு கொண்டவன் சொல்லலாமா? சிற்றறிவு கொண்டவன். சிற்றறிவு சொல்லிட்டாங்களா? அல்பஞானம்னு சொல்லிட்டாங்க. படைப்பாற்றல்னா படைப்பாற்றலுக்கு அவன் நினைச்சா இந்த மாதிரி வேணா. இவனுக்கு எங்கேயுமா படைப்பாற்றல் இருக்கு. ஆனா படைப்பாற்றல் திங்கிங் மட்டும் கொடுக்கலாம். இல்ல, நான் அல்ப ஞானத்துல இருக்கிற படைப்பாற்றல். அல்ப ஞானத்துல திங்கிங் பண்ற படைப்பு வேணா இருக்கும்னு சொல்லலாம். பட் அதை எக்ஸிக்யூட் பண்றது என்னமோ படைக்கிறவன் தான் ஈஸ்வரனா தான் படைப்பான். அவித்ய விருத்தி ஜீவனுக்கு. அவித்ய விருத்தி அததான் படைப்பாற்றல் அப்படின்னு சொல்றாங்க. வித்ய விருத்தி இல்ல, அது அஞ்ஞானம்னு யாரோ சொல்லிட்டாங்களே முதல்ல. அறியாமையில படைப்பாற்றல் பண்ணுவான்லண்ணா. அறியாமையில படைப்பாற்றல் வரும்ல. அந்த இடத்துல அறியாமையிலே இருப்பான்ல. அறியாமல திங்க் பண்ணி படைப்பாற்றல். அறியாமையில திங்க் பண்ணுவான். திங்க் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்றது ஈஸ்வரன் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ணா மாயையில விளையாடுற பிளேயர்னா. பிளேயர் இஸ் வெரி கரெக்ட் பாயிண்ட். கேம்ல பிளேயரா இருக்கிறவன் யாருன்னா ஜீவன் தான். ஐ திங்க் போதும். வெரி குட் பாயிண்ட். சரியா? இவ்வளவுதானங்க. தெளிவா பிரம்மம்னா என்ன, ஈஸ்வரன்னா என்ன, ஜீவன்னா புரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்ப நீங்க ப்ரொடியூசர் டைரக்டரோட ஈக்குவேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஈஸியா ஈக்குவேட் பண்ணிடுவீங்க. அப்ப நான் அடுத்த என்ன கொஸ்டின் கேட்டேன் நானு, 100% படத்துக்கும் நம்மளுடைய இந்த படைப்புக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்கும் போது இல்லன்னு இப்ப யோசிச்சீங்கன்னா ஈஸியா புரியும்ல. அண்ணா இப்ப சரியா சொல்லவாண்ணா? வா இப்ப வா. ப்ரொடியூசர் வந்து பரபிரம்மம்னா, டைரக்டர் ஈஸ்வரன்,
அந்த பிளேயர் நானு. வெரி குட். நல்லா புரியுதா? புரிஞ்சுச்சு. முதல்ல சொல்லிட்டாங்க. இப்போ இந்த டைரக்டர் ப்ரொடியூசர் சினிமாவுல இருக்கக்கூடிய சினிமா டைரக்டர், சினிமா ப்ரொடியூசர், ஆக்டருக்கும் இந்த பரபிரம்மம் ஈஸ்வரன் ஜீவன் 100% பொருந்துமா? என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். வித்யா ஓரளவு சொல்லிட்டா, பட் மத்தவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ நீங்களா திங்க் பண்ணீங்கன்னா ஈஸியா புரியும். எனக்கு வித்யா கடைசி சொன்னதை நீங்க சொல்லுங்க. நீ நீங்க சொல்லுமா, சொன்னதை நீயா திங்க் பண்ணுமா? நான் சொன்னா ஈஸியா புரிஞ்சிருமா உங்களுக்கு? நீயா திங்க் பண்ணி எடுத்துட்டு வந்தேன்னா நான் காலத்துக்கு மறக்காது. அங்க டைரக்டருக்கு வந்து முழு சுதந்திரம். நான் டைரக்டர் சொல்றபடி இங்க பிளேயர் அந்த ஆக்டர் வந்து நடிக்கணும். இங்க வந்து கண்ட்ரோல் வந்து பிளேயர் கிட்டயும் இருக்கு, அந்த ஆக்டர் கிட்டயும் இருக்கு. நம்ம எண்ணங்களால அத அல்டர் பண்ணிக்கலாம். சாத்வீகனமா இருக்கணுமா, ராஜசா இருக்கணுமா, தமசா இருக்கணுமான்னு டிசைட் பண்றவன் ஈஸ்வரன் கிடையாது. ஆனா திரைப்படத்துல எவன் ஹீரோ எவன் வில்லன்னு டிசைட் பண்றது டைரக்டர் தான். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் தெளிவா புரியுதா? அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அடுத்து டைரக்டர் வந்து காடுனா அது ஃபுல்லும் காடுங்கிறப்ப வந்து ரவிக்குமார் வச்சுக்கலாம். கமலஹாசன் இதெல்லாம் நான் சொல்ல வர்றேன்னா, அவன் வந்து கமலஹாசன் வந்து வில்லனா ஹீரோவா அப்ப ஹீரோயினா எல்லாமே அவன் தான் இருக்கான். ஆனா டைரக்டர் என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்களோ அதப்படி நடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அவன் இஷ்டப்படி அவன் என்ன கேரக்டர் எடுக்கணும்ன்றது அவனோட சாய்ஸ் தான். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃப்ரீடம் அவர் கொடுத்துட்டாரு. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆடிட்டு கேம் ஆடிட்டு ரசிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுதுன்னா. டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லுங்கம்மா. டிஃபரெண்ட் புரிஞ்சிருச்சுன்னா இப்போ வந்து இப்போ இவ சொன்னால ரவிக்குமார் வந்து இப்போ அவன் கமலஹாசனுக்கு வந்து ஒரு 10 கேரக்டர் கொடுத்தானா அந்த 10 கேரக்டர்ல அவன் நடிச்சுதான் ஆகணும். என்ன அந்த கங்காதர் வந்து பாட்டி ஆக முடியாது, பாட்டி வந்து அந்த இன்னசென்டா இதாக முடியாது, கள்ளக்கடத்தல் ஆக முடியாது. ஆனா இங்கே நான் நினைச்சா பாட்டி வில்லன் ஆக முடியும், வில்லன் ஹீரோ ஆக முடியும். அப்படி வெரி குட். புரியுதுல்ல? புரியுது. வெரி இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ். நம்ம ஏன் கண்ணன் வந்து கீதையில வந்து கதறான், டேய் தமஸ்ல இருந்து ரஜஸ்க்கு வாங்கடா, டேய் ரஜஸ்ல இருந்து சாத்விக்கு வாங்கடான்னு கெஞ்சுறான். ஏன்னா ஈஸ்வரனுக்கே அந்த பவர் இல்ல. ஃப்ரீடம் கொடுத்துட்டேன்ல, நீ என்ன வேஷம் வேணா போடுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு கடைசியில ஒட்டிட்டு அழுவேன். அவனுக்கு என்ன தெரியும்? ஐயையோ கிறுக்கணுங்க சந்தோஷமா விளையாட சொல்லி இஷ்டத்துக்கு விளையாடுங்கிறான்னா அதுல போய் ஒட்டிக்கிட்டு மறந்துட்டானே, தன்னையே மறந்துட்டான்னா இப்ப அவன் வந்து சாத்வீக குணத்துக்கு வந்தா மட்டும்தான் புத்திங்கிறது வேலை செய்யும். அப்போ வந்து நீதாண்டா எல்லான்னு சொன்னாதான் புரியும். இப்ப வந்து தமசிக்கல இருக்கும் போதே சொல்லவும் முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு டேய் உங்க வேஷத்தை மாத்துங்கடா, நீங்க சாத்விக்கு வாங்கடான்னு கண்ணன் கத்திக்கிட்டு இருக்கான்னா ஈஸ்வரனுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் இல்லை. திரைப்படத்துல டைரக்டர் என்ன நினைக்கிறான்னு அதுதானங்க படம். கம்ப்ளீட் கண்ட்ரோல் திரைப்படத்துல டைரக்டர் கையில தான் இருக்கு. ஆனா ஈஸ்வரன் கையில நீ ஞானி ஆகணுமா இல்லையான்றது ஈஸ்வரன் கையிலேயே இல்லையேப்பா. இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. புரியுதா இல்லையா? புரியுதுண்ணா. நான் ட்ரை பண்றேன்னா டிஃபரன்ஸ் இருக்குண்ணா. அத ஃபர்ஸ்ட் இதுக்கு இல்ல, அதான் ப்ரொடியூசர்ல வந்து குழப்பமே இல்ல. பிரம்மத்துல அதுல எந்த குழப்பமும் இல்ல. அது தெளிவா இருக்கு. இந்த ரெண்டுல தான் நீங்க நல்லா யோசிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி டைரக்டர் சொல்றது மட்டும்தான் கேட்டு ஆகணும் நடிகன். இங்க அப்படியே சேஞ்ச். இவன் சொல்றதுதான் அவன் நடத்த வைக்கிறான். இவனோட எண்ணப்படி அவன் நடக்கிறான். அப்பனால ரெண்டுல அப்படியேவும் ஆப்போசிட் தான். ஆப்போசிட். வெரி குட், வெரி குட் பாயிண்ட். ஆனா டிஃபரன்ஸ் இருக்குன்னு டைரக்டர் வந்து காடு தான். ஆனா நம்ம வந்து அவங்க ஏத்த மாதிரி இப்ப ஏதாவது ரோல் கொடுத்துட்டாங்கன்னா அது என்னப்படிதான் அவன் ஆட்டி வைக்கிறான் அப்படின்றப்ப வந்து என்னத்தை வந்து நான் தான் டிசைட் பண்றேன். அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆக்டிவேட் பண்றாங்க. நான் என்ன நினைக்கிறேனோ அதைப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்க மாத்துறது மட்டும் தான் அவங்க வேலையா இருக்கும் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுதுண்ணா. கண்டிப்பா. சோ இந்த இடத்துல நீங்க இந்த ஜீவன் உயர்ந்தவனா ஈஸ்வரன் உயர்ந்தவனா அந்த ஆடியோ எல்லாம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நாங்க பிரிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிருப்போம். ஜீவனுடைய ஆட்ரிபியூட்ஸ் என்ன, அவனுடைய ஆட்ரிபியூட்ஸ் என்ன, ஜீவனே உயர்ந்தவனா இருக்கிற மாதிரி காட்டியிருப்போம். அது படத்துல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா படத்துல பாத்தீங்கன்னா டைரக்டர் இஸ் தி ஆல் இன் ஆல். ஒரு படம் சக்சஸ்க்கு டைரக்டர் தான் முழு பொறுப்பு. ஆனா பேரை மட்டும் இவன் தட்டிட்டு போயிடுவான் ஹீரோ. அவன் சொன்ன மாதிரி இவன் நடிக்கிறான் அவ்வளவுதானே தவிர இவனுக்கு ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. அவர் சொன்ன மாதிரி நீங்க ஸ்டைல் அப்படிங்கறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்டைல் அப்படிங்கறத இவங்களுக்கு உருவாக்கிக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கட்டும்.
பட் அபார்ட் ஃப்ரம் தட் வசனம் என்னென்ன வசனம் எப்ப எப்படி மொத்தம் அவன் தானே டிசைட் பண்றான். நீ இதுதான் வசனம் பேசணும்னு சொன்னா அவன் தான் பேசி ஆகணும். அந்த வசனத்துல வேணா கொஞ்சம் ஸ்டைலா அவன் இஷ்டத்துக்கு பேசிக்கலாமே தவிர வசனமே நான் தானே டிசைட் பண்றேன். நல்லவனா கெட்டவனானே நான் தானே டிசைட் பண்றேன். உன் இஷ்டத்துக்கு உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. டோட்டலி அவன் கண்ட்ரோல்ல இருக்கு படத்துல. பட் இங்க அப்படி இல்லையே. இங்க முழு ஃப்ரீடம் நமக்கு கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா ஜஸ்ட் அவன் கைமீறி போகாத மாதிரி மட்டும் பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி டிஃபரன்ஸ் கர்ம பலதாதா ரேஞ்சில டிஃபரன்ஸ் யோசிங்க. டைரக்டருக்கு அந்த வேலையே கிடையாது. ஏன்னா இவன் ஃப்ரீடமே கொடுக்கல. அதனால இங்க யாரும் தப்பு பண்ண போறது இல்லை. தப்பு பண்ணாதான் திருத்துறதுக்கு கர்ம பலம் அப்படின்னு லாஸ் கர்மா கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. எங்க டைரக்டர்ல திரைப்படத்துல. பட் நம்ம இடத்துல ஃப்ரீடம் கொடுத்துட்டாச்சு. ஃப்ரீடம் கொடுத்துட்டாச்சுன்னா அப்புறம் கண்ட்ரோல் எப்படி பண்றது? கண்ட்ரோல் எப்படி பண்ணணும்னா அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் செய்பவன் நானாக இருக்கணும். அப்ப ஈஸ்வரன் யார் அப்படின்னா செய்விப்பவன் அர்த்தம். எதையும் செய்யாமல் எதையும் செய்விப்பவன் நம்ம பேசிட்டே இருக்கோம்ல. அதுல செய்பவன் ஜீவன், செய்விப்பவன் ஈஸ்வரன், எதையும் செய்யாமல் செய்விப்பவன் உட்கார்ந்து இருக்கிறவன் பரபிரம்மம். இப்படி ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறேன். சரியா? பட் இது வந்து இதுல மட்டும்தான் பொருந்தும். பட் அதுல பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் செய்பவன் செய்விப்பவன் எல்லாமே டைரக்டர் தான். இதெல்லாம் பொம்மை மாதிரி தாங்க, ரோபோ மாதிரி தான். இது என்ன பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் என்ன கீ கொடுத்தா விளையாடுற பொம்மை மாதிரி நான் என்ன சொல்றேனோ அதை சொல்லுது. பட் டைரக்டரே பல ஆயிரம் வேஷம் போட்டுக்கிட்டு நடிக்கிற மாதிரி தானே இந்த திரைப்படம். நல்லா யோசிச்சு பாருங்க. டைரக்டரே பல ஆயிரம் வேஷம் போட்டுக்கிட்டு நடிக்கிற மாதிரி தான் திரைப்படம். நம்ம படம் அப்படி இல்லைங்க. பிக் பாஸ் மாதிரினா நம்ம படம் வந்து பிக் பாஸ்ல வந்து ப்ரொடியூசர் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து எதுவும் செய்யாம இருப்பான். ரெஃப்ரியா ஒருத்தர் இருப்பான், கமலஹாசன் வருவாங்க அந்த மாதிரி. பிக் பாஸ் வீட்ல வந்து இவங்க சுதந்திரத்துல இருக்கலாம், அதுக்கு ஏத்த மாதிரி அவன் தண்டனை கொடுப்பான். அவன் கேம் கொடுப்பான், கேமும் கொடுப்பான், அதுக்கேற்ற மாதிரி தண்டனைகளும் கொடுப்பான். அப்ரிசியேஷனும் இருக்கும், இதுவும் இருக்கும். பிக் பாஸ் வீடு திரைப்படம் மாதிரி இல்ல சொல்ல வராமா? பிக் பாஸ் வீடு வந்து நம்ம படம் ரியல் படம் மாதிரி. ஏன்னா இதுல வந்து உள்ள இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு வந்து திரைக்கதை வசனம் டைரக்ஷன்லாம் வந்து அவன் எழுதி கொடுக்கல. இவன் இஷ்டத்துக்கு நடந்துக்கலாம். பட் இவன் நடந்துக்கு ஏத்த மாதிரி கண்ட்ரோல் மட்டும் அவன் இங்க இருந்து பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? I think we can take this Big Boss example வந்து நம்ம இடத்துக்கு ஈக்குவேட் பண்ணலாம். பட் திரைப்படத்தை ஈக்குவேட் பண்ண முடியுமா அப்படின்னா எக்ஸாக்ட்லி ப்ரொடியூசரை மட்டும் வேணா நீங்க ஈக்குவேட் பண்ண முடியும். ஈஸ்வரன் ஜீவன்ல எக்கச்சக்கமான டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற சரிதானே? வேற ஏதாவது டிஃபரன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? ஆமா, நீங்க சொன்ன அந்த எல்லா பாயிண்ட்ஸையும் ஒவ்வொன்னா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பக்தர்களை ரட்சிப்பவன் ஃப்ரீடம் கொடுக்கறதுனால அந்த வேலை வருது ஈஸ்வரனுக்கு. அங்க டைரக்டருக்கு அந்த வேலையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே மண்ணுங்க, ரோபோஸ். சரியா? இவன் என்னத்தை காத்து ரசிக்கிறது, இவன் சொன்னதுதான் அது செய்யுது. அப்புறம் தப்பா பண்ணது போய் ரசிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பாயிண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம கற்பனா வேர்ல்டு இருக்கு இல்லையா? அந்த கற்பனா வேர்ல்டு இந்த நிஜ உலகமும் நம்ம கற்பனை வேர்ல்டும் ஈக்குவேட் இல்லைன்னு நான் அடிக்கடி இந்த வீடியோஸ்ல பேசிட்டு இருக்கிறது எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம கற்பனை வேர்ல்டு எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும்டா. அதுல என்னடா கிக் இருக்கும். ஐ திங்க் நேற்று முந்தா நாள் கூட பேசினேன். செஸ் ஆடும்போது நீ அந்த பக்கம் இருந்தாடு, நீயே இந்த பக்கம் இருந்தாடுனா என்னடா கிக் இருக்கும். அப்படிதாங்க டைரக்டர். எல்லாமே அவனுக்கு தெரியும். அடுத்தடுத்து என்ன செய்ய போறான், என்னென்ன பண்ண போறான். பியூர் நம்ம கற்பனை வேர்ல்டுக்கும் டைரக்டர் படம் எடுக்கிறதுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒரு மண் வித்தியாசம் கிடையாது. ஆனா நம்ம ரியல் வேர்ல்டு அப்படி இல்லையே. நம்ம பண்ற கற்பனை வேற ரேஞ்ச் இல்ல. ஏன்னா எந்த ஜீவனுக்கு அந்த ஜீவனுக்கு என்ன நினைப்பான்னு இவனுக்கு தெரியாது, இந்த ஜீவன் என்ன நினைப்பான்னு இவனுக்கு தெரியாது. இப்ப திரைப்படத்துல இந்த நடிகர் என்ன நினைப்பான், இந்த நடிகர் என்ன நினைப்பான்னு இவனுக்கே தெரியாது. ஈஸ்வரனுக்கே தெரியாது நான் என்ன நினைக்க போறேன். வாட் கைண்ட் ஆஃப் சினிமா நம்ம ரியல் சினிமால இருக்கோம். அந்த சினிமாவோட நம்ம சினிமா ஒப்பிடலாமா? நம்ம லெவல் வேற இல்லையா? புரியுதா? புரியுதுண்ணா. டேக்கெல்லாம் கிடையாது, ஒரே டேக்கு தான். டைரக்ட் அதாவது ஃபைனல் டேக் தான். இங்க வந்து பல டேக்ஸ் எல்லாம் இங்க எடுக்கிறதுக்கு முடியாது. அந்த டேக் எடுத்தாச்சு, அவ்வளவுதான். கர்ம பலன் எழுதியாச்சு, முடிஞ்சது. கிளைமேக்ஸ் தெரிஞ்சுட்டு தான் ஹீரோ வருவா நடிக்கிறதுக்கு.
அடுத்தடுத்து என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ சச்ச த்ரில்லான சினிமா நம்ம இருக்கிறது அப்படிங்கிறதுக்கும் ரியல் சினிமா அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதையும் நீங்க ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரியா? ஸோ அனாலஜி நமக்கு தெரியும். ப்ரொடியூசர், டைரக்டர், ஈஸ்வரன், ஐ மீன் ஆக்டர்னு சொல்லும் போது ஈக்குவேட் பண்றதுக்கு ஈஸியா தான் இருக்கு. பட் கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? சரி, ஓகே. ஜஸ்ட் ஐ வில் கிவ் another example. இதே அனாலஜியை கொஞ்சம் நான் மாத்துறேன். கடல் அலை, கடல் பேரலை, சிற்றலை 100% ஈக்குவேட் பண்ண முடியுதோ இல்லையோ, ஓரளவு டப்புன்னு ஈக்குவேட் பண்ணுங்க. புரியல. பரபிரம்மம் எது? கடல். பேரலை வந்து ஈஸ்வரன். சிற்றலை வந்து ஜீவன். ஈக்குவேட் பண்ணணுமா? 100% ஈக்குவேட் பண்ண முடியாது. அதை நான் சொல்லிடுறேன். क्वेश्चन ஒரு வாட்டி கேளுங்க. क्वेश्चन கேளுங்க, கேட்கல சரியா. கடல் பேரலை சிற்றலை. கடல் பரபிரம்மம், பேரலை ஈஸ்வரன், சிற்றலை ஜீவன். ஆமாங்க, கரெக்ட். ஏன் பேரலையை சொல்றோம் அப்படின்னா, சிற்றலைகளை எல்லாம் வந்து அந்த பேரலை தான் வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி. பேரலை வந்து சின்ன சிற்றலை எல்லாம் வந்து இருக்க முடியாது. 100% ஈக்குவேட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு தான் சினிமாவே ஈக்குவேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். தண்ணி வந்து பரபிரம்மம், கடல் வந்து ஈஸ்வரன், அலை வந்து ஜீவன். நான் ஈக்குவேட் பண்றேன். சரி, ஈக்குவேட் பண்ணு. தண்ணி தான் அதிஷ்டானம். தண்ணி இல்லாம எதுவுமே இல்ல. நுரையிலையும் தண்ணி தான் இருக்கு, சின்னலையிலையும் தண்ணி தான் இருக்கு. ஓகேவா? பரபிரம்மம். ஓகேவா? கடல் இருக்கிறதுனாலதான் எல்லா ஜீவராசிகள் வாழுது. தண்ணி பெரிய அலை, சின்ன அலை எல்லாமே வருது. அது ஈஸ்வரன். அலைகள்னா தண்ணிக்கும் கடலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? தண்ணி இருந்தாதான் கடலே உருவாகும்னா. அண்ணா ஆத்துல இருக்கிறதும் தண்ணிதான், கடலும் தண்ணிதான். ஆனா இத வந்து நம்ம ஆறுன்னு சொல்றோம், அத கடலுன்னு சொல்றோம். டிஃபரன்ஸ் இருக்குல்ல. கடல்னு ஏன் சொல்ற? கடல்னு பெருசா விரிஞ்சிருக்கிறதுனால சொல்றோம். அளவையா வர்றதுனால கடல் சொல்றோம். பெருசு அப்படிங்கறத வச்சு. ஆமா ஆமா ஆமா. இப்ப பிரபஞ்சம் எப்படி இருக்கோ, பிரகிருதி சிருஷ்டி அப்படிங்கறது வந்து ஈஸ்வரன். அலை எப்படி சொல்ல முடியும்? அலை எங்க கண்ட்ரோல் பண்ணுது? அப்படி சொன்னா காத்துதான் கண்ட்ரோல் பண்ணுது. ஆக்சுவலா சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா சிற்றலைகள் தான் வந்து காத்துனால வரும். பேரலைகள் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். ஆட்டோமேட்டிக்கலா உருவாகாது. பூமி அப்படியே சுத்த போய் உருவாகுது. ஏதோ பூமி சுத்துறதுல காத்துனால இல்லன்னு அதெல்லாம் சொல்லணும். நம்ம அலை அப்படின்னா பேரலையா இருந்தானே, சிற்றலையா இருந்தானே. சரி, ஓகே. இவ சொன்னது எப்படி இருக்கு அப்படின்னா, தண்ணியை மட்டும் பரபிரம்மமா வச்சுக்கோங்க. அந்த பெரிய கடல் ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய, அதுக்கு பேர் கடல்னு வச்சிருக்கோம்ல, அதை வேணா ஈஸ்வரனா வச்சுக்கோங்க. அந்த வேவ்ஸை வந்து நீங்க ஜீவனா வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கிற ஜீவன்கள்லாம் ஜீவர்கள் வச்சுக்கோங்க. ஏன் குறிட்டீங்க? கடல் காற்று அலைன்னு வச்சுக்கலாமா? கடல் காற்று அலைன்னு வச்சுக்கலாமா? காத்த நீ எதோட சொல்போ? ஈஸ்வரனை காத்துன்னு சொல்லி. அப்படி சொன்னா அலை ஓகேதான். அப்படி சொன்னா கூட பெரியலையும் சின்னலையும் எல்லாத்தையுமே ஒன்னா ஈக்குவேட் பண்ணணும்னு நினைச்சு கடல் அப்படின்னு சொல்ல நினைச்சேன். இப்ப காத்துன்னு அது வேற என்னவோ மாறிட்டது இல்ல இருக்கு. கடலோடு சேர்ந்து சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் இன்னொரு இதுல சொல்லியிருந்தாங்கன்னா, கடல் நீர் வந்து பரபிரம்மம், குடம் நீர் வந்து ஈஸ்வரன், குவளை நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கப் ஆஃப் வாட்டர். கடல் நீர் பரபிரம்மம், குடத்து நீர் மகா ஆகாசம், கட ஆகாஷ், மேக ஆகாஷ், மகா ஆகாஷ்.
இது ஓரளவு விசார் சாகர்ல சொன்ன விஷயமா? கடாகாஷ், மேக ஆகாஷ், மகா ஆகாஷ். புரிஞ்சுச்சா? எது எதுன்னு மட்டும் சொல்லிருங்க நீங்க. மகாகாஷ் வந்து பரபிரம்மம், மேகாகாஷ் வந்து ஈஸ்வரன், ஆகாஷ் வந்து ஜீவன். கரெக்ட். சரி, இது வந்து விசார் சாகர்ல கொடுத்த எக்ஸாம்பிள். இந்த நீரை வச்சு சொன்னோம்னா கொஞ்சம் ஈஸியா புரியும்னா, கடல் தண்ணீர் பரபிரம்மம், குடத்து தண்ணீர் ஈஸ்வரன், குவளை தண்ணீர் கப் ஆஃப் வாட்டர் வந்து ஜீவன். ஓகே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு மட்டும் தானே, சைஸ் மட்டும் வந்து அந்த ஆட்ரிபியூட்ஸ் குறையும். பட் எதுவுமே வந்து 100% பொருத்த முடியாது. நம்ம சினிமாவே பொருத்த முடியல. அதனாலதான் இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணி, பட் புரிஞ்சுக்கிறதுக்கு ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் இதை நீங்க எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. இது எதுக்குன்னா இல்ல ஜஸ்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங், கொஞ்சம் டெப்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே ஓகே. இதுக்கு இது இதே பரபிரம்மம் ஈஸ்வரன் ஜீவன் புரியலன்னா ஹையர் நாலேஜே புரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக தான் நான் இதை வந்து டெப்தா. ஓகே ஓகே. அதே மாதிரி பரபிரம்ம நிலைய புரிஞ்சுக்கிறதுக்கு டீப் ஸ்லீப் எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம்லன்னா, ஆனா அது கூட ஃபுல்ஃபில்லா, அது கூட 100% புரியாது அப்படின்னு நேத்து. சரி, நான் அடுத்த क्वेश्चனுக்கு போறேன். எண்ணத்துக்கு பின் உணர்வு, உணர்வுக்கு பின் எண்ணம். எண்ணத்திற்கு பின் அனுபவம், அனுபவத்திற்கு பின் எண்ணம். இத வந்து ஈக்குவேட் பண்ணணுமா? இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்ததுல ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லணும். இதை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். அது வினோதம் தான் அடிச்சா எல்லாம் மறந்து உட்காந்துருக்க. பிறகு உணர்வு வந்து ஈஸ்வரன். ஈஸ்வரன் எண்ணத்துக்கு பிறகு உணர்வு வந்து ஈஸ்வரன். ஈஸ்வரன் சொல்லாத, ஈஸ்வர சிருஷ்டின்னு சொல்லு. ஈஸ்வர சிருஷ்டி, ஜீவ சிருஷ்டி. ஜீவ சிருஷ்டி. சொல்ல வேணாமா? டெஸ்ட் தானே வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நீங்க ஈக்குவேட் பண்ண போனா நான் அங்க போயிட்டேன் எங்கேயோ. என்ன இது எங்கேயோ கேட்டோமே அப்படின்ட்டு. அது பிறதான் வினோதினின்னு சொன்ன பிறதான் ஜாமா இல்ல இது. இந்த ஒரு வரி கொடுத்தீங்களா, ஈஸ்வர சிருஷ்டிக்கு எண்ணங்கள் அனுபவமா வருது, அனுபவம் கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ்ல ரிலேட் பண்ணுங்க. இந்த இரண்டு விஷயத்தை கான்ஷியஸ் சப்கான்ஷியஸோடு ஒப்பிடுக. அனுபவம் என்னமா குருதே? சரியா கேக்கல கீதாக்கா. கீதா பேசுறது கேக்கல. இல்ல, அனுபவம் என்னத்தை நீங்க ரிலேட் பண்ண? எண்ணத்துக்கு பின் அனுபவம், அனுபவத்துக்கு பின் எண்ணம். எது கான்ஷியஸ், எது சப்கான்ஷியஸ்? எண்ணத்துக்கு பின்னகு அனுபவம் வந்து சப்கான்ஷியஸ். இது வரைக்கும் ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் சப்கான்சியஸ். இப்ப அதனால அதை வச்சு நான் சிந்திக்கிற இந்த எண்ணங்கள் வந்து கான்சியஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. ஈஸ்வர சிருஷ்டி வந்து கான்சியஸ்னா, ஜீவ சிருஷ்டி வந்து சப்கான்சியஸ்னா. எண்ணத்துக்கு பின் அனுபவம் வந்து கான்சியஸ், அனுபவத்துக்கு பின் உணர்வு வருவது சப்கான்சியஸ். நம்ம அவேர்னஸோட நாங்க போகணும்னு நினைச்சா நான் போறேன். அப்ப கான்சியஸ்ல நினைக்கிறேன், போறேன். சோ நினைச்சதுக்கு அப்புறம் தான் அனுபவம். நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், பாக்குறேன். பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்க, நினைச்சதுக்கு அப்புறம் தான் கேட்கறீங்க. சோ இது எல்லாமே கான்சியஸ் ஆக்ஷன். எண்ணத்துக்கு அப்புறம் தான் அனுபவம், எண்ணத்துக்கு அப்புறம் தான் அனுபவம். திடீர்னு ஒருத்தன் பலான்னு ஒண்ணு அறைவான், சரியா? அப்போ வந்து அடிச்சுட்டான்டா, ஏன்டா அடிச்சான்னு அதுக்கப்புறம் தான் தாட் ஓடும், சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு அனுபவம் கிடைச்சிருது. அந்த அனுபவம் அப்படிங்கிறது எங்க இருந்து உருவாச்சுன்னா, நீங்க சப்கான்சியஸ்ல தேக்க வச்ச கர்மா அது இதுன்னு எல்லாமே சப்கான்சியஸ் தான். கர்மா எல்லாமே சப்கான்சியஸ் தான் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு அனுபவம் ஏற்பட்டுடுது. அதுக்கப்புறம் தான் இவன் அடிச்சிருக்கான்ற ஃபீலிங்கே வருது, அடிச்சிருக்கான்ற எண்ணமே வருது. முதல்ல எண்ணத்துக்கு அப்புறம் அனுபவம்ன்றது கான்சியஸ். பட் அனுபவத்துக்கு அப்புறம் எண்ணம் அப்படிங்கிறது சப்கான்சியஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்ல அனுபவமே அந்த உங்களுக்கே தெரியாது, அந்த எண்ணமே டைரக்டா அனுபவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் அது சப்கான்சியஸ் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம், சரியா? சரி, எண்ணத்தால்
அனுபவத்தை மாற்ற முடியுமா? முடியும். கான்சியஸ்ல அந்த அனுபவத்துல இருக்க சப்கான்சியஸ்ல இருக்கிறத எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைச்சா மாத்திரலாம்லண்ணா. எண்ணத்தால் அனுபவத்தை மாற்றுவது இந்த அளவுக்கு சாத்தியம். நான் எக்ஸாம்பிளா கேட்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். கீழே இறங்கியே போயிடுறேன். ஒருத்தவங்களை வந்து பலார்னு அடிக்கிறான், உங்க எண்ணத்தால் அவனை அடிக்க வைக்காம முடியுமா? அல்லது அந்த அடியில ஜஸ்ட் துக்கப்படுறதோ சுகப்படுறதோ மட்டும் உங்க கையில இருக்கா? நீங்க ரெண்டாவது சொன்னதுதானா? கான்சியஸும் எண்ணம் தான், சப்கான்சியஸும் எண்ணம் தான். பட் சப்கான்சியஸ் வந்து ஐ மீன் அடிக்கிறதுங்கிறது உன்னுடைய சப்கான்சியஸ் எண்ணத்தால விளைந்தது. உனக்கு ஏதோ ஒரு நிகழ்வு உனக்கு உனக்கு நிகழ்வது அனைத்துமே உன் சப்கான்சியஸால் விளைவது தானே. இது உன் எண்ணம் தான் என்றால் உன் எண்ணத்தால் உன் அனுபவத்தை மாற்றி அமைக்க முடியுமா? எதை மாற்றி அமைக்கலாம், எதை மாற்றி அமைக்க முடியாது? அண்ணா நீங்க கேட்ட கொஸ்டினோட நான் புத்தரை ரிலேட் பண்றேன்னா, அவர் வந்து இது வரைக்கும் ஏற்பட்ட சப்கான்சியஸ் எல்லாத்தையும் கான்சியஸ்ல வந்து புறக்கணிச்சுட்டு வாழ்ந்தாரு. ஆக சப்கான்சியஸ் வந்து புறக்கணிக்கிற பவர் கான்சியஸ்க்கு இருக்கு. அதுபடி செயல்பட்டுக்கிட்டே அதுதான் ஆட்டி வைக்கும். பட் அத கண்டுக்காம போற கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு அப்படின்னு தோணுது. சுகதுக்கம் மட்டும்தான் நம்ம கையில இருக்கு, பட் அதை தடுக்கும் சக்தி நம்ம கையில இல்லைன்னு சொல்ல வர, அப்படித்தானே? அத தடுக்கிற அது வர்றது தடுக்கிற சக்தி நமக்கு இல்ல, பட் அத கண்டுக்காம போற அந்த பவர் நமக்கு இருக்கு. இங்க நான் வந்து என்ன சொன்னேன்னா, எண்ணத்துக்கு பின் அனுபவம், அனுபவத்துக்கு பின் எண்ணம், ரெண்டு கொடுத்தேன்ல. எண்ணத்துக்கு பின் அனுபவம் அது கான்சியஸ். இப்போ கான்சியஸ் கண்ட்ரோல் இருக்கு. அப்போ நீ என்ன அனுபவிக்கணும்னு நினைக்கிறத உன்னால மாத்தி அமைக்க முடியும். நீ இந்த கிளாஸ் கேட்கணுமா, சினிமாக்கு போகணுமா அப்படின்னு நினைக்கிறத நீ மாத்தி அமைக்க முடியும். ஏன்னா எண்ணம் உன் கண்ட்ரோல் இருக்கு. எண்ணத்துக்கு பின் அனுபவம் அப்படிங்கிறப்போ அது உன்னுடைய கான்சியஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே உன் எண்ணத்தால மாற்றி அமைக்க முடியும். சரியா? அடுத்து அனுபவத்துக்கு பின் எண்ணம் வருது இல்லையா, அதுலயும் எண்ணம் தான் உன் கண்ட்ரோல் இருக்கு. அப்போ ஒரு அடிச்சுட்டான், அடிச்சதுக்கு அப்புறம் இந்த எண்ணத்தை நான் சுகமா எடுத்துக்கணுமா துக்கமா எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது என் கையில இருக்கு. ஆனா அடி வெல்றது அப்படிங்கிறது என் கையில இல்ல. அது யார் கையில இருக்கு? ஈஸ்வரன் கையில இருக்கு. அதான் அவன் சொன்னா அது ஈஸ்வர சிருஷ்டின்னா அப்படின்னா. இப்ப ஜீவ சிருஷ்டி, ஜீவன் ஈஸ்வரனா முடியாதுன்னு வேற நம்ம ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம். சரியா? அப்ப ஈஸ்வரனின் அனுபவத்தை ஈஸ்வரன் நடத்துறத ஆனா எப்படி வேணா அனுபவிக்க முடியும் என்னால. அதே மாதிரி அக்கா கம்ப்ளீட்டா வந்து ஈஸ்வரன் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னும் இப்ப நான் இன்ஜினியர் ஆகணுமா, நான் டாக்டர் ஆகணுமா, நான் அடுத்து என்ன ஆகும், இது எல்லாமே நான் தானே திங்க் பண்ணி நான் தானே ஆயிட்டு இருக்கேன். ஸோ வி ஹாவ் த கான்சியஸ் கண்ட்ரோல் அண்ட் சப்கான்சியஸ் ஆக்ஷனுக்கு மட்டும் ஏற்கனவே பண்ணி வச்சது அது எப்பப்போ வரணும்னு இருக்கோ அது வரும். அதை தடுக்க முடியாது. உன் கர்மாவின் படி, உன் பிராப்த கர்மாவின் படி உனக்கு என்னென்ன வருதோ அதை தடுக்க முடியாது. ஆனால் வருவதை ஆனந்தமாக உன்னால் ரசிக்க முடியும் என்ற வரைக்கும் ஞாபகம் இருக்கிறதா? இதெல்லாம் வேற என்ன உங்களுக்கு மறக்கிற மாதிரி? அதாவது அடி விழுகிறத வந்து தடுக்க முடியாது. அதை வந்து நான் ரசிப்பாக ரசிக்கும் தன்மையை ஏற்படுத்திக் கொள்வது என்னுடைய இஷ்டம். கான்சியஸ வந்து மாத்தலாம். நீ வந்து என்ன ஆக போற அப்படிங்கிறது உன் கையில தானே இருக்கு. உன் கையில இருக்கு. ஓகே. சப்கான்சியஸ் மூலமா அந்த அனுபவத்துக்கு பின் ஒரு உணர்வை வந்து மாத்த வேண்டாம், அனுபவிச்சுக்கலாம், அவ்வளவுதான், ரசிச்சுக்கலாம். உன் விருப்பப்படி அனுபவிச்சுக்கலாம். ஆனா வர்றதை தடுக்க முடியாது. வர்றதை உன் விருப்பப்படி அனுபவிச்சுக்கலாம். அந்த கண்ட்ரோல் உனக்கு இருக்கு. கண்ட்ரோல் இருக்கிறதுனாலதான் தமசுல இருந்து உன்னால ரஜஸுக்கு வர முடியும், ரஜஸ்ல இருந்து சாத்வீக அனுபவத்துக்கு வர முடியும். இப்படி அந்த அனுபவங்களை எல்லாம் நீ மாத்திக்க முடியும். அது உன் கண்ட்ரோல் இருக்கு. நீ என்ன செய்ய போற அப்படிங்கிறது. நான் திட்டுறான்னா அதை வந்து டேக் இட் ஈஸி எடுத்துக்க போறேன்னா அல்லது லஸ்ன்னு விழ போறேன்னா அப்படிங்கிறது அப்கோர்ஸ் உன்னுடைய கான்சியஸ் கண்ட்ரோல் இருக்கு. பட் திட்டுறதுங்கிறது உன் கண்ட்ரோல் இல்ல. ஒருத்தன் திட்டுற அதுவும் உன் கண்ட்ரோல் தான். அது ஏற்கனவே பண்ணி வச்சது, அதை தடுக்க வேண்டாம். அது சப்கான்சியஸ்ல வந்தது, வரும், வந்தா வந்துட்டு போடுவோம். பட் அதுக்கப்புறமும் நான் தானே வந்து அனுபவிக்க போறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அண்ணா அது வந்து அனுபவமா அது சப்கான்சியஸ் மூலியமா அது வருது இல்லையா, அது ஈஸ்வர சிருஷ்டின்னு சொன்னீங்க இல்லையா. சோ அது வந்து கிரியேட் பண்ணதும் நான் தானேண்ணா. அங்கேயும் அதுக்கு
ஜீவன நீதாம்மா. அத மாத்த முடியாது இல்ல. நம்ம கர்மா எப்படி அவரு குடுத்துட்டாருன்னா மாத்த முடியாது இல்ல. அனுபவிச்சுக்கணும்ல அத. ஆமா. அத மாத்த முடியாது. பட் அந்த சிருஷ்டி அவர் அப்ப குடுக்குறார்ல ஒரு அனுபவம், அந்த அனுபவம் கூட அவர் குடுக்குறது இல்லைல்ல. அத நான் தானே அத கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னா. ஆனா அது நீ எப்படி கிரியேட் பண்ண, என்ன கிரியேட் பண்ணன்றத நீயே மறந்துட்டே இல்லம்மா இப்போ. தான் உனக்கு வர்றது எல்லாமே நீ உன்கிட்ட வந்து இப்ப ₹100 திருடிட்டு போறான் அப்படின்னு சொன்னா அது நீ எழுதி வச்சதுதான். ஆனாலும் அதை நீ இப்ப மாத்த முடியாதுல்ல அப்படிங்கிறேன் நான். ஆமா. இதுதான் நடந்த மறுக்கல. நீ நீ கர்மம் உனக்கு வரப்போகுது அதை மறுக்கல. சேஞ்ச் இட். பட் இப்ப வந்து நீ சாத்வீகத்துல இருக்க, ரஜஸ்தமோல இருக்க, நீ சாத்விக்கு மாற முடியும். உன்னுடைய சில விஷயங்களை நீ நீ என்ன இன்ஜினியர் ஆகணுமா, டாக்டர் ஆகணுமா, இது வந்து உன் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. நீ மாத்தி அமைச்சுக்க முடியும். நீ என்ன பண்ணணும்ன்றது, பிசினஸ் பண்ணணுமா இல்ல வேலைக்கு போகணும், நீ தானே டிசைட் பண்ற. இது வந்து இந்த சுதந்திரம் உன் கையில இருக்கு. ஆனா நீ வேலைக்கு போகணும்னு நினைச்சாலும் எந்த வேலை கிடைக்கணும், எவ்வளவு சம்பளம் கிடைக்கணும், அது உன் கையில இல்ல. பிசினஸ் பண்ணணும்னு நீ நினைச்சாலும் பிசினஸ்ல ப்ராஃபிட் வரணுமா, லாஸ் வருமா, அது உன் கையில இல்ல. நீ தான் டிசைட் பண்ணிருக்க ஏற்கனவே. பட் ஸ்டில் யூ கேனாட். அது வந்து பண்ண முடியாது இல்லம்மா அத. பட் ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் சந்தோஷமா எடுத்துக்கிறது என்னமோ நம்ம கையில தான் இருக்கு. ஒன்னும் கன்ஃபியூஷன் இல்லையே. இல்லண்ணா. சப்கான்சியஸ், அதாவது முக்கியமான கொஸ்டின் ஒண்ணு தோணுது. ட்ரை பண்ணுங்க எல்லாரும். சப்கான்சியஸுக்கு உணர்வு இருக்கா இல்லையா? மாறுபட்ட கருத்து வருது. வித்யா, ஷியாமளா? ஆனா சப்கான்சியஸ்க்கு உணர்வு இல்லைன்னு தோணுதா? அது இது வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணி வச்சு, நம்ம ஆல்ரெடி ஏற்பட்ட உணர்வுகளால ஏற்பட்டு வைத்திருந்த ரெக்கார்டு அப்படி தோணுது. Very good, absolutely correct. It's a thinking machine, it's a robo, it's a record, it's a data. Subconscious பதிவுகள் என்பது it's a samskaras, it's a mere data. But that will work, that will function. I'm not telling you that will not work and that will not function. உள்ளன் வந்து இப்படி எல்லாம் நான் வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆனா இப்படி எப்படிலாம் எனக்கு கோவம் வரும் அப்படிங்கிற டேட்டா இருந்தது அப்படின்னா இந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகும். மெஷின் மாதிரி உங்க கை இயங்கும். இது எல்லாமே செய்யுதுங்கிறதுக்காக அது உணர்வோடு செய்யுதுன்னு அர்த்தம் இல்லை. இதை செய்யறது நீங்க உணர்வை வச்சு, கான்சியஸ் உணர்வை வச்சு வேணா நீ பாத்துக்கலாம், அல்லது பார்க்காம இருந்தா கூட இயங்கும். நிறைய எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். நீ ஒரு வண்டி எடுத்துட்டு ஒரே ரூட்ல போயிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா நீ எப்ப போனேன்னு உனக்கே தெரியாது. வித்தவுட் உணர்வு சப்கான்சியஸ் செயல்படும். அப்போ உணர்வு செயல்படலாமான்னா கூட சப்கான்சியஸ் உணர்வு கூட, கான்சியஸ் வந்து அந்த சப்கான்சியஸ் ஆக்ஷன்ஸை உணரலாம். Subconscious is mere actions and data and not a feeling அப்படிங்கிறது எத்தனை பேர் மறந்துருக்கீங்கன்னு பார்க்கணும். பட் ஏன்னா அது கோபம் வருது இல்ல, அது சப்கான்சியஸ்ல இருந்து வருது இல்ல அப்படின்னா, கோபம்ங்கிற ஆக்ஷன் சப்கான்சியஸ்ல இருந்து வரும். ஆனா உணர்வு நீ கான்சியஸ்ல இருந்து தான் பண்ணணும். பூபதினா அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார்லம்மா. அதாவது ஒரு பொண்ணு வந்து காதலிச்சான், 4 வருஷமா காதலிச்சான். கடைசியில ஐ லவ் யூ அப்படின்னு அவன் சொல்லிட்டான். சொன்ன உடனே அவனுக்கு உள்ள பாத்தீங்கன்னா அப்படி எல்லாம் என்னென்னமோ ஹார்மோன் எல்லாம் இருக்குல்லம்மா, என்னென்னமோ சுரக்குமாம்ல. சோ அதெல்லாம் பயங்கரமா சுரந்துச்சு. அப்படி ஒரு பீக் பிளிஸுக்கு போனா அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. கண்ணுல தண்ணி வரும், காட்டு பரவடா நடிக்கும், ரோமங்கள் எல்லாம் எந்திரிச்சு நிற்கும் அப்படின்னு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பூபதினா. சரியா? அப்புறம் அதே நேரத்துல சட்டார்னு வந்து ஒரு லாரி வந்து அந்த காதலி அடிச்சு தூக்கி போடுது. கண்ணு முன்னாடி பிணமா கிடக்குறா. அப்பவும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பாரு. உங்க சப்கான்சியஸ் வந்து கடகடா நடிக்கும், ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும். So the actions happening inside the body, everything is of course happening automatically. ஆனா இல்லைன்னு சொல்லல. சரியா? பொண்ணு ஐ லவ் யூன்னு சொன்னதும் there are got a lot of internal actions
and because of that internal action you have got some kind of experience. And செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய இன்டர்னல் ஆக்ஷன் அதே மாதிரி இருக்கும்னு வேற சொல்லுவார் கோபதி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. அதுவும் ஹார்ட் பீட் தான் அடிக்கும், இங்கேயும் ஹார்ட் பீட் தான் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அங்கேயும் தண்ணி வரும், அதுக்கு பேர் ஆனந்த கண்ணீர், இங்கேயும் தண்ணி வரும், அதுக்கு பேரு சோக கண்ணீர் அப்படின்னு. சரியா? அப்ப வரும்போது ரெண்டுமே ஆக்ஷன் தான். பட் ஹவ் யூ இன்டர்பிரட் இட்னா, ஃபர்ஸ்ட்ல அவன் இன்டர்பிரட் பண்ணது என்னன்னா ஆனந்தம்னு இன்டர்பிரட் பண்ணா, ரெண்டாவது இன்டர்பிரட் பண்ணது என்னன்னா சோகம்னு இன்டர்பிரட் பண்றான். அப்ப இன்டர்பிரட் பண்றது என்னவோ கான்சியஸ் மைண்ட், உணர்றது என்னவோ கான்சியஸ் மைண்ட். அது சுகமா உணர்றது துக்கமா உணர்றது கான்சியஸ் மைண்ட். பட் ஆக்ஷன் மட்டும் தானே பண்ணிச்சு சப்கான்சியஸ். இதெல்லாம் மறந்துட்டீங்களாமா? இல்ல இப்போ நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும், உள்ள ஓடிட்டு இருக்கும் சப்கான்சியஸ்ல. ஆனா கான்சியஸ்ல அப்படியே தெளிவா அப்படியே அமைதியா உட்கார்ந்துருப்பாங்கல்ல, அதையே சொல்லலாமே. ஏன் நீங்க அது வரைக்கும் போறீங்க? அப்புறம் ஆன்சர் தெரிஞ்ச பிறகு இதுதானே உள்ள நினைச்சோம் அப்படிம்பாங்கல்ல. அதுவும் சொல்லலாம். ஆமா, நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்குமே மியூட்டை திறந்து ஆமா சொல்ல சொல்லுங்க, திறக்கவே மாட்டாங்க. சொல்லுங்கம்மா. உள்ள ஓடுங்கம்மா. இப்படி சொன்னா மட்டும் ரோசா வந்து மியூட்டை திறந்து யாராவது பேச போறாங்களா? இந்த வித்யா திறந்துட்டா. சவுந்தலாம திறப்பாங்க, அடுத்து கிருஷ்ணா திறப்பாங்க, கீதா எல்லாரும் திறப்பாங்க பாருங்க. அப்பதான் நீங்க பேசுனதுக்கு இது வரைக்கும் நடத்திருக்கீங்க, புரிஞ்சிருக்குன்னு தெரியுது. இல்ல எல்லாரும் மியூட் போட்டிருந்தீங்கன்னா புரியலன்னு அர்த்தம். ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா ஒண்ணுமே திறக்க மாட்டேங்கிறாங்க. ஏமா வித்யாமா நீ என்ன மியூட்ட போட்ட? இல்லப்பா பேசுறாங்கன்னு தான் மியூட் போட்டேன், பேசிட்டேன்ல. என்ன கொஸ்டின் என்னப்பா? கொஸ்டின் இல்ல, இப்போ அண்ணா வந்து சப்கான்சியஸ் வந்து உள்ள வந்து எழும் உணர்வுகளை வந்து ஏற்படுத்தும். ஆனா அது வந்து ஜடம் ரெக்கார்டர் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், நான் டெய்லி நீங்க கொஸ்டின் எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும், ஆனா சப்கான்சியஸ்ல உள்ள ஓடும், ஆனாலும் அவங்க கான்சியஸ்ல தெளிவா அமைதியா இருப்பாங்க. ஆனா அது பிறகு ஆன்சர் வந்த பிறகு ஆமா இதை தானே நினைச்சோம் சொல்லிருக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு. தெரிஞ்சுதான் எல்லாரும் இப்படி இருக்கோம். தெரியாத மாதிரி அண்ணனோட ரொம்ப கிளியரா இருக்கும். எனிவே சோ சப்கான்சியஸ் கான்சியஸ்ல எவ்வளவு வீக்கா இருக்கும் அப்படின்னு மட்டும் புரியுது. ஏன் இது தெரியணும் அப்படின்னா பெரிய ரகசியம் அடங்கி இருக்குமா. சப்கான்சியஸ் இஸ் a machine, a conscious alone has a உணர்வுன்னு புரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கு. என்னன்னா ரெண்டு பேரும் ஆட்டோமேட்டிக்கா செயல்படுவோம். யாருன்னா நம்ம சரணாகதி அடைந்த பக்தன் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான்? கான்சியஸ் என்ன அது அவனுடைய கான்சியஸ் ஜீரோ. கான்சியஸ் ஆஃப் ஆயிடும்னா திங்க் பண்றதுக்கு, பட் அனுபவிக்கிறதுக்கு இருக்கும் கான்சியஸ். பகவானிடம் சரணடைந்த பிறகு நான் அடுத்து என்ன ஆகணும், நான் கோடீஸ்வரன் மீன் வேலைக்கு போகணுமா, நான் வந்து எதை பண்ணணும், என்ன பண்ணணும், ஒரு நோ பிளானிங், நோ திங்கிங், நத்திங். கான்சியஸ் என்ன வேலை இருக்கு? சாட்சி பாவாங்கிற வேலைக்கு மட்டும்தான் கான்சியஸ் இருக்கு. சரியா? மத்த ஒரு வேலையும் கிடையாது யாருக்கு? கான்சியஸ்க்கு. நீங்க அப்புறம் எப்படிங்க இயங்குவது அப்படின்னு கேட்டா இயக்கும், சப்கான்சியஸ் இயக்கும். இப்ப சப்கான்சியஸ் இயங்குது அப்படின்றதுக்காக ஆனா அவன் பண்றது எல்லாமே சூப்பர் டியூபரா தான் இருக்கும். அவன் பண்றதுதான் ஞானம். சரியா? எப்போ சரணாகதி அடைந்த பக்தன் அப்படின்னு சொல்லும்போது, பைத்தியக்காரன் இருக்கான்ல, இந்த சோகால்டு பைத்தியக்காரன், அவனுக்கும் கான்சியஸ் வேலை பார்க்குது. அவனை யார் இயக்கிட்டு இருக்காங்க? உள்ள இருந்து அந்த பொண்ணை கட்டிப்பிடின்னு தோணுனா ஓங்கி போயிட்டு கட்டி பிடிச்சு முத்த பிடிச்சுன்னு வந்துருவான். சரியா? பக்தனும் அப்படிதான் பண்ணுவான். ஆனா அவனுடைய சப்கான்சியஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா பியூரிஃபை ஆயிடும். எப்போ கான்சியஸ் பகவான் சரண்டர் மொமெண்ட்ல தட் கான்சியஸ் ஹஸ் பீன் டேக்கன் கேர் பை காட் ன்னு சொல்லியிருக்கேன் நான். சரியா? அல்லது ஞானத்துல இருந்து பார்த்தாலும் எப்போ வந்து மைண்டே அங்க இல்ல வேலை செய்யலையோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க
இந்த கான்சியஸ்னுடைய இன்ஃபுளுயன்ஸ் இல்லாம செய்யக்கூடிய அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம இருக்கக்கூடிய சப்கான்சியஸ் ஆக்ஷனாக இருக்கும். பட் பைத்தியக்காரனுக்கு முழுக்க முழுக்க லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இன்ஃபுளுயன்ஸோடு இருக்கக்கூடிய சப்கான்சியஸ் வேலை பார்க்குது. அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, பைத்தியக்காரனுக்கு கான்சியஸ் இல்லைன்னு இல்லை, இருக்கு, ஆனா அவன் யூஸ் பண்ணிக்கல. அவன் சரண்டர் பண்றான். யாரு? பக்தன். ஞானி என்ன பண்றான்? டோட்டலாவே ஆஃப் பண்ணிடுறான். ஆனா பைத்தியக்காரன் டோட்டலா ஆஃப் பண்ண முடியாது. டோட்டலா ஆஃப் பண்ணிட்டு அவன் ஞானி ஆயிடுவான். சரியா? அவன் கான்சியஸ யூஸ் பண்றது இல்ல. அதாவது என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுறா, ரோட்ல அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னு சொன்னா, அந்த டேட்டா உள்ள இருந்து வருது அப்படின்னா, இது தப்பா ரைட்டான்னு யோசிச்சா கஷ்டமா இருக்கா? ஏன்னா தப்புன்னு சொல்லிட்டா கட்டிப்பிடிக்க முடியாது, அது கஷ்டமா வேற இருக்கு. எதுக்கு யூஸ் பண்ணுவானே அப்படின்னு வேணும்ட்டே அந்த கான்சியஸை யூஸ் பண்ணாம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு போயிடலாம்ல அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிரிமினலா யோசிக்கிறவன் எவன்னா பைத்தியக்காரன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் இந்த ரிசர்ச் எல்லாம் ரொம்ப பண்ணதுக்கு அப்புறம். பாத்தீங்களா, இவன் கொலை பண்ணாலும் என்ன பண்ணாலும் இவனுக்கு விடுதலையா? இருக்குதுலயே பெரிய கிரிமினல் இவன் தான். ஆனா இவன் என்ன பண்ணாலும் இவனுக்கு தண்டனையே கிடையாது அப்படின்னு நம்ம இந்திய சட்டமே சொல்லுது. என்ன அட்வான்டேஜ், யூஸ் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு கான்சியஸ அவங்க வேணும்னுட்டே யூஸ் பண்ணாம இருந்துக்கிட்டு, கான்சியஸ் இருக்கும் பட் யூஸ் பண்ணாம இது வச்சுக்கிட்டு சப்கான்சியஸ் ஆக்ஷனை இந்த அட்வான்டேஜஸ்க்காக யூஸ் பண்றவங்க தான் பைத்தியக்காரங்க. But you should understand difference between how the conscious is working, how subconscious is working towards the bhakta, a பைத்தியக்காரா and a ஞானி. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் டேட்டா மட்டும்தான் வரும், பட் இவனுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல தான் இவன் எக்ஸிக்யூட் பண்றான். அப்ப நீங்க கேட்கலாம், ஏப்பா பைத்தியக்காரனுக்கும் கான்சியஸ் இல்ல, அப்ப அவனுடைய நடவடிக்கையும் எல்லாமே ஞான நடவடிக்கைன்னு சொல்லிடலாமே. கவர்மெண்ட் கூட அவன் பண்ண கொலையை தப்புன்னு சொல்றது இல்லை, ஆனா கண்ணன் ஏத்துக்க மாட்டான். அவனுக்கு பல பிறவிகள் உண்டு, பண்ண கர்மா ஒட்டுமொத்தமா சேர்ந்து அனுபவிக்கணும் அடுத்த ஜென்மத்துல. இந்த ஜென்மத்துல கான்சியஸ் ஆஃப் பண்ணிட்டா பெரியாளா, நீ யூஸ் பண்ணாம வச்சுட்டா அடி விழும். பைத்தியக்காரனா இருக்கும் போதே வேற லெவல் அடி வாங்குவான். அவன் திருந்திதான் ஆகணும். இந்த ஜென்மத்திலேயே இந்த அடி வாங்குறதுக்கு பேசாம கான்சியஸுக்கு வந்துடலாம்னு தோண வைப்பான். அது எல்லாமே அவன் பார்த்துப்பான். So we should not get confused with that. அப்போ subconscious is an automatic action. But automatic action purified இருக்கும் யாருக்கு? பக்தனுக்கும் ஞானிக்கும். பட் ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன் இம்பியூரா இருக்கும் பைத்தியக்காரனுக்கு. ஏன் அப்படின்னா அவன் கான்சியஸ் அவங்கிட்டே தான் இருக்கு. பக்தனுக்கு கான்சியஸ் பகவான் கிட்ட இருக்கு, ஞானிக்கு கான்சியஸ் இல்லவே இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல ஓரளவு? ஞானிக்கு கான்சியஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறீங்களா? இருக்காது, இல்லவே இல்லைங்கிறது ரெண்டு சைடுல. சாட்சியா மட்டும் இருக்கும்னு சொல்லலாம், அல்லது இல்லவே இல்லாம சமாதி நிலையில இருப்பான்னு சொல்லலாம். சமாதியில இருந்தா கூட அவன் உடல் இயங்கும், ஆனால் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. சுத்தமா இல்லாமலும் இருக்கலாம், அதுவும் ஒரு ஞான நிலைதான். அல்லது வெறும் சாட்சியா இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்ற ஒரு நிலையும் நான் அடிக்கடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதோட நீங்க ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஓகே அண்ணா, எனக்கு அந்த இடத்துல அந்த பைத்தியக்காரன் கான்சியஸ யூஸ் பண்ண மாட்டான் அப்படிங்கறதுல எனக்கு புரியலண்ணா. கான்சியஸ் இருக்குமா, இது தப்புன்னு அவனுக்கு தோணுமா? தப்புன்னு தோணுது, நம்ம எக்ஸிக்யூட் தப்பு, ஐயோ நம்ம தப்பு பண்றோமே நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு, கில்ட்டி ஃபீல் வருது. அதனால தோணுனதுக்கு அப்புறமும் அந்த புத்தியை ஆஃப் பண்ணி வச்சுட்டு, புத்தியை யூஸ் பண்ணாத, அது தப்புன்னு நீ சொல்லிட்டு இருக்கு, அந்த புத்தியை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் புத்தியை வேணும்னே ஆஃப் பண்ணுறது. பட் புத்தியை ராங்கா யூஸ் பண்றாங்கிற கான்சியஸ் வேலை செய்யுது யாருக்கு? பைத்தியக்காரனுக்கு தெளிவா வேலை செய்யுது. கிரிமினலா யோசிக்கிறான் அப்படிங்கிறேன். என்ன கிரிமினலா யோசிக்கிறேன்? ஏன்னா நம்ம சட்டமே தப்பு சொல்றது இல்லையே, யூஸ் பண்ணிக்கோங்கடா. வீட்டுல அம்மா அப்பாவும் ஒரு பைத்தியக்கார குழந்தை இருந்ததுன்னா எதுவுமே சொல்றது இல்லை, நல்லா கொஞ்சம் கொஞ்சம் விடுறாங்க. யூஸ் பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கா கிரிமினல் யாரு அப்படின்னா பைத்தியக்காரங்கிறேன். அவன் கான்சியஸ் யூஸ் பண்ணலன்னு சொல்லாத, கான்சியஸ சூப்பரா யூஸ் பண்றான் அப்படிங்கிறேன். அப்போ அவன் நடிக்கிறானா? பின்ன அவனுக்கே தெரியாம நடிக்கலாம்னு சொல்லலாம், அல்லது பெர்ஃபெக்டா நடிக்கிறான்னு சொல்லலாம். ஓகே. பக்தன் ஈகோவை பகவான் கிட்ட சரண்டர் பண்ணிடணும். அஞ்ஞானி ஈகோவை அவன் கான்சியஸ அவனோட ஈகோ கிட்டயும் சரண்டர் பண்ணிக்கிறான்.
பைத்தியக்காரன் வந்து ஈகோவாவே இருக்கிறான். ஈகோவோட தான் இருக்கான். பைத்தியக்காரனுக்கு ஈகோ இல்லைன்னு எவனும் சொல்லக்கூடாது. சாட்சி கொஞ்சம் பார்க்கலாமா? சாட்சி சாட்சின்னா என்ன? சரி, உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுங்க. சாட்சி, மனசாட்சி, டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, எனக்கு புரிஞ்சிடும். ரெண்டும் ஒண்ணா வேற வேறையான்னு கூட சொல்லுங்க போகும். போயிட்டு இருக்கா. வேற வேற ஒரு கொஸ்டின் மட்டும் சொல்லுங்கம்மா, போதும், நாளைக்கு பாத்துக்கலாம். சாட்சி மனசாட்சி வேற வேற தானே? வேற வேற. சுபா அடுத்த டக்கு டக்குன்னு வாங்க. வேற வேற. நான் மனசாட்சி வந்து அந்த அதையே பத்தி பேசிட்டு இருக்கு, ரெண்டா பேசும். மனசாட்சி சாட்சி பாவனை வந்து வெறும் ஒட்டாம அப்படியே தனியா நின்னு அப்படியே அமைதியா பாத்துட்டு இருக்கோம். வெரி குட். ஆமா, நான் மனசாட்சி சரி தவறு சொல்லும். சாட்சி வந்து சூரியன் மாதிரி அப்படியே பார்த்துட்டே நிக்கும். வெரி குட் எக்ஸாம்பிள். சரியா? சாட்சிக்கு சரி மனசாட்சிக்கு சரி தவறு தெரியும். சாட்சிங்கிறது சூரியன் மாதிரி எல்லாத்தையுமே ஒன்றடி மன்றடியாக பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும். இது தப்பு ரைட்டுன்னு சுட்டி எல்லாம் காட்டாது. இது உள்ள இருக்கிறவன் சுட்டி எல்லாம் காட்டிட்டு இருப்பான். இவனுக்கு கில்ட்டி பில் கொடுக்கலாம் தெரியும். யாருக்கு? மனசாட்சிக்கு. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் தான் மனசே இல்ல, மனமற்ற நிலையில் இருப்பது சாட்சி, ஆனால் மனதுடன் ஒட்டி இருப்பது மனசாட்சி அப்படின்னு சேர்ந்து புரிஞ்சுக்கலாம். சரியா? ஏன்னா மனசை ஓட்டாமல் இருப்பது சாட்சி. இதுல இருந்து இந்த உடல் மனதை விட்டே விலகி இருப்பது சாட்சி. இந்த உடல் மனதோடு இருப்பது மனசாட்சி. புரியுதா ஓரளவு? அளவுக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. இந்த செஷன் எப்படி இருக்கு? என்னால முடிஞ்ச வரைக்கும் இன்னும் வந்து எவ்ரி சண்டே சம் கொஸ்டின் செஷனா மாத்துறேன். நான் மட்டும் பேசாம டெப்தா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. போதும்ல இன்னைக்கு? போதும்ண்ணா. நல்லா புரிஞ்சது. இது நல்லா புரிஞ்சதுண்ணா. டைரக்டர் ஃபீலிங் இது, இந்த ஒரு இது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்ண்ணா. ஓகே ஓகே. அண்ணா ப்ரொடியூசர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேனா? ப்ரொடியூசர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேனா? தேங்க்ஸ்ண்ணா.